فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நீங்கள் எப்படி குர்ஆனை ஓத வேண்டும் என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லிய சொல்லை வைத்து கொண்டுதான் நீங்கள் ஓத வேண்டும். நீங்களாகவே கற்பனை செய்து உங்களுக்கு ஏற்றவாறு அதற்கு மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் பண்ணி நீங்கள் ஓதக்கூடாது. அல்லாஹ் சொல்வதை நன்றாக கேளுங்கள். அவன் என்ன சொல்லுகின்றான்? இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவன் கொடுத்த குர்ஆனை, அவன் கொடுத்த சொல்லை, அவன் சொல்லிய ஆயத்தை தான் நீங்கள் சிந்திக்க வேண்டுமா? நீங்களாக கற்பனை செய்து கொண்டு தவறாக மொழிபெயர்ப்பு வைத்துக்கொண்டு அதை சிந்திக்க போகின்றீர்களா? அல்லாஹ் சொல்லிய வார்த்தையை சிந்திக்க போகின்றீர்களா, ஓத போகின்றீர்களா? நீங்களாக மாற்றிக்கொண்டு குர்ஆனை தவறாகவும் குளறுபடியாகவும் போட்டுக்கொண்டு நீங்கள் சிந்தனை செய்யவோ அல்லது ஓதவோ போகின்றீர்களா? முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிய சொல்லை சிந்தித்தால்தான் இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுகின்றீர்கள் அர்த்தம். அல்லது ஏதோ பொய்யை வைத்து கொண்டு கதை புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இந்த குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இருக்கின்றன. உங்களுக்காக சிரமப்பட்டு எழுதி வைத்திருக்கின்றேன். அதில் ஒரு வார்த்தைக்கு கூட உங்களால் பதில் சொல்ல முடியாது, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பும் செய்ய முடியாது, விளக்கமும் நீங்கள் அடைய முடியாது. இது குர்ஆன் முழுமையும் நிறைந்து இருக்கின்றது. இதில் தேர்ச்சி பெறாமல் குர்ஆனை ஓத முடியாது. குர்ஆன் முழுவதும் அந்த வார்த்தைகள் நிறைந்திருக்கின்றன. இப்பொழுது காட்டத்தான் போகின்றேன். ஒழுங்காக நோட்டு புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். என்ன, உங்களுக்கு புது நோட் புக்கு வாங்கி கொள்ளுங்க சொல்லியிருக்கின்றேன். யாரெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு 3 பேஜை விட்டுருங்கம்மா. 4வது பேஜில் ஒரு ஹெட்டிங் போடுங்க, குர்ஆனை ஓதும் விதம் எழுதிக்க. ஹெட்டிங் போட்டுங்க, குர்ஆனை ஓதும் விதம் எழுதிக்கிறங்க. இப்போ நான் சொல்லுவதை நீங்கள் எழுதி கொள்ளலாம் அல்லது கேட்டு மெதுவாக யூடியூபை பார்த்தும் எழுதி கொள்ளலாம். இப்போ நான் காட்டுகிறேன், அதை ஒழுங்காக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கிருபையால ஒழுங்காக நீங்கள் ஓதணும். படிக்கிறேன், கேட்டுங்கம்மா. எல்லாரும் கேட்டுங்க சார், எல்லாரும் தைமார்களே ஒழுங்காக கேட்டுக்கொள்ளுங்கள், படிப்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் ஹெட்லைன் போட்டுங்க, உங்கள் அனைவருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிய சொல்லை கொண்டே முதலில் ஓத பழகி கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனில் என்ன வார்த்தைகளை, என்ன வேர்ட்ஸ், என்ன சொல்லை சொல்லியிருக்கின்றானோ அந்த சொல்லை வைத்தே ஓத பழகி கொள்ளுங்கள். இன்று வரை யாருக்கும் அர்த்தமும் தெரியாது, அது டிரான்ஸ்லேஷன் தெரியாது, விளக்கம் தெரியாத ஒரு காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு நிலை இருந்து கொண்டு நீங்களாக தவறாக ஏதாவது எழுதி கொண்டு ஓதாதீர்கள். முதலில் அப்படி ஓத பழகிக் கொள்ளுங்கள். காரணம், இப்போது நீங்கள் வைத்திருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பு குர்ஆனில் நிறைய குளறுபடியும் தவறான மொழிபெயர்ப்பும் செய்துள்ளார்கள். ஒழுங்கா கேட்டுக்கொள்ளுங்க, படிக்க கேட்டுக்கொள்ளுங்க எல்லாரும். மேலும் முக்கியமானதும்
இன்று வரை யாருக்கும் தெரியாத உண்மையை சொல்லுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இக்குர்ஆனில் சில வார்த்தைகள் அல்லது சில சொல் கூறியிருக்கிறான். அந்த வார்த்தைகள் அனைத்திற்கும் மொழிபெயர்ப்போ அர்த்தமோ விளக்கங்களோ எக்காலத்திலும் பேசி காட்டவோ எழுதி காட்டவோ எந்த மனிதராலும் முடியாது, நபியும் செய்ததில்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லப்பட்ட உதாரணத்துக்கு சலாத்துன்னு இருக்குது அல்லது நாபுதுன்னு இருக்குது. எந்த வார்த்தை எடுத்துக்கிறங்க, எந்த வார்த்தைக்காவது குர்ஆனில் இது அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா? அல்லாஹ்விடமிருந்தே வந்த வஹியை அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டார். அவ்வளோதான் ரசூலும். ரசூலும் எங்கேயாவது குர்ஆனில் இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம், இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அப்படி குர்ஆனில் பார்த்துறீங்களா? இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த குர்ஆனை எவன் கொடுத்தானோ அவனிடம் நீ கேட்க வேண்டுமே தவிர நீங்களாகவே கற்பனை செய்து கொள்ளக்கூடாது, கொள்ள முடியாது. அவ்வளவு புதிய வார்த்தைகள் இந்த உலகத்துக்கு அரபி மொழியில் புதிய வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அந்த வார்த்தை தான் எல்லா மொழிகளிலும் போட வேணும். உதாரணத்துக்கு அல்லாஹ் எந்த மொழியில் எந்த லாங்குவேஜில் போட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் தான் பேசுறீங்கல்ல, அதுக்கு டிரான்ஸ்லேஷனோ மொழிபெயர்ப்போ விளக்கமோ கிடையாது. நல்லா தெரியுமில்ல? இந்த மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆனில் அரபி என்ன போட்டிருக்கின்றானோ அதை வைத்து தான் நீங்கள் ஓத வேண்டும், சிந்திக்க வேண்டும். காரணம் அனைத்தும் முற்றிலும் ஞானம் அல்லது ஹக்கீம் நிறைந்த சொல்லாகும். ஞான விளக்கங்கள் இருதயத்தால் மட்டுமே உணரக்கூடிய விஷயமாகும். உணரக்கூடியதை வாயால் அல்லது எழுதியோ காட்ட முடியாது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, குர்ஆன் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஞானம் நிறைந்த விஷயம், ஞானம் நிறைந்த விஷயம். இந்த ஞானத்துக்கு உருவம் கிடையாது, எழுத்து கிடையாது, மொழி கிடையாது, பேசி காட்ட முடியாது, செயல்படுத்தி காட்ட முடியாது. அனைத்தும் இதயத்தால் நீங்கள் உணர்ந்து நீங்களே செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஆகும். இதை தான் நீங்கள் செய்யணும். ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவன் நீங்க எவ்வளவு தூரம் சிந்தனை செய்கின்றீர்களோ, எவ்வளவு தூரம் இதற்கு முயற்சி பண்ணுகின்றீர்களோ அதற்கு தோதாக விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்கத்தை நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டுமே தவிர இதனை நீங்க வீட்டில் யாருக்கு, குடும்பத்தில் யாருக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனி வழியை தவிர மற்றவங்களுக்கு சொல்லி காட்ட முடியாது. இப்போது உணரக்கூடியதும் அர்த்தம் சொல்ல முடியாததும் விளக்கம் சொல்ல முடியாததும் ஆகிய வார்த்தைகளை இப்போது பாருங்கள். மேலும் மொழிபெயர்ப்பும் டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியாததை பார்ப்போம். இப்போ உங்களுக்காக இன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க தம்பிமார்களே. நீங்களே உணர்ந்திருக்கணும், இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் இருக்குது, இது என்ன வார்த்தை என்று உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஓதிருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. எதையும் உணராமல் எதையுமே ஆழ்ந்து கவனிக்காமல் நீங்கள் இவ்வளவு காலம் ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க போகிற போக்கு சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒழுங்கா விளக்கத்தை கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசையோடு
உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு 70 வார்த்தைகள் 70 வார்த்தை எழுதி வச்சுக்கிறேன். அவ்வளோ இன்னைக்கு தான் பார்க்க போறீங்க. அந்த 70 வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு உங்களால் அர்த்தமோ விஷயமோ சொல்ல முடியாது. என்ன விஷயமே சொல்ல முடியாது. அந்த 70 வார்த்தைகள் குர்ஆனில் நிறைந்து இருக்கின்றன. இது இல்லாமல் குர்ஆன் கிடையாது. குர்ஆன் இல்லாமல் 70 வார்த்தை கிடையாது. இப்பொழுது ஒரு பக்கத்தை எழுதிக் கொள்ளுங்கள். அர்த்தம் விளக்கம் சொல்ல முடியாத வார்த்தைகள் என்று ஹெட்டிங் போட்டு நோட் புக்கில் ஒரு 3 பேஜ் விட்டுருங்க. ஹெட்டிங் போடுங்க. அர்த்தம் விளக்கம் மொழிபெயர்ப்பு சொல்ல முடியாத வார்த்தைகள் ஹெட்டிங் போடுங்க. அர்த்தம் மொழிபெயர்ப்பு விளக்கம் சொல்ல முடியாத வார்த்தைகள் கொட்டை எழுத்து எழுதிக்கிறீங்க. ஒவ்வொன்றா 1 2 3 4 சொல்லிட்டு வர்ற நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. வார்த்தைகள் தான், பெரிய வசனங்கள் கிடையாது. ஒழுங்கு எழுதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்க எல்லா உதவியும் செய்வோம். இப்போ எழுதி ஹெட்டிங் போட்டீங்களா? சரி, நம்பர் 1 அல்லாஹ். இப்போ அல்லாஹ் எழுதிக்கிறீங்க 1. அப்புறம் அடுத்த லைன் நம்பர் 2 குர்ஆன். அடுத்து குர்ஆன். இந்த குர்ஆன் என்ற வார்த்தை தனி விஷயம். இதுக்கே உங்க அர்த்தம் தெரியாது. இன்னும் இப்போ அது சொல்ல விரும்பவும் இல்லை. அது சொன்னாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க மாட்டீங்க. 2 குர்ஆன். 3 ரப். ரப்பில் ஆலமீன் இருக்குதுல்ல, இந்த ரப்புன்னு சொல்லிட்டா உங்களால் என்ன அர்த்தம் விஷயம் சொல்ல முடியாது. நீங்க இறைவன் போட்டு வச்சுட்டீங்க. இப்ப இறைவன் கேட்க என்ன சொல்லுவீங்க? நீங்க இறைவன் முழுமையா விவரம் சொல்லி பார்ப்போம். நீ கண்ணால பார்த்தியா, காதால கேட்டியா, அல்லாட்ட எதாவது வாங்கினியா, உணர்ந்தியா, ஏதாவது அல்லாட்ட பேசினியா? நீ ஒவ்வொரு விஷயம் தெரியாமல் எப்படி ரப்புன்னு ஒத்துக்கிற? நீ எப்படி இறைவன் சொல்லுவேன்? இறைவன் போட்டாச்சு, மற்றபடி ஒன்றும் தெரியாது. இறைவனா இல்லை நிரூபிக்க முடியாது. நம்பர் 3 4 தீன். அடுத்து தீன். தீன் என்றால் என்ன? நீங்க பக்கத்தை போட்டுக்கோங்க. 3:19 போட்டுக்கோங்க. அந்த தீன் பக்கத்து பிராக்கெட்ல 3:19 போட்டுக்கிறோங்க. அதுல தான் அல்லாஹ் சொல்றான் தீன் என்றால் என்ன தெரியுமா? இன்ன தீன லில்லாஹி லில் இஸ்லாமி. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம். புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 5 இஸ்லாம். அடுத்து இஸ்லாம். இந்த இஸ்லாத்தில் நீங்கள் நுழையாமல் குர்ஆன் புரியாது. இந்த இஸ்லாத்தில் நீங்கள் நுழைந்த பின்னர் தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் விளக்கம் ஞானம் கிடைக்கும். இஸ்லாத்தில் நுழைய வேண்டும். அந்த இஸ்லாத்தில் நுழைவதற்கு குறைந்து 15-20 வருடங்கள் ஆகிவிடும். இப்ப சொன்ன இந்த 5-6 வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்களா? நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்களா? நம்ம அடுத்த நம்பர் 6 முஸ்தகீம். முஸ்தகீம் புது வார்த்தை. இதுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அது என்ன இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. அது எங்க இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க ஓதுனீங்க. அப்ப இதெல்லாம் மேலோட்டமா ஒன்றும் கவனம் இல்லாம டெய்லி ஓதிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு ஓதுறீங்க? ஏதாவது புரிஞ்சுக்கணும்ல, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்ல? ரெண்டும் கிடையாது. அடுத்து 7 மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது. மறைவான விஷயம் என்னன்றே உங்களுக்கு என்னன்னு தெரியாது. என்ன விஷயங்கள்லாம் மறைவான விஷயம் என்று தெரியாது. எப்படி நீங்க குர்ஆனை பின்பற்ற போறீங்க? மறைஞ்சிருக்கிற விஷயம் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ்தான். அல்லாஹ்விடம் தான் கேட்டு அந்த விஷயத்தை நீங்க செயல்படுத்தணும். அல்லாஹ் என்னென்று தெரியாது, மறைவான விஷயம் என்னென்று தெரியாது. இந்த நிலையில் நாம் இருக்கின்றோம். அடுத்த நம்பர் 8 ஃபஜர். அடுத்தது ஃபஜர். இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஃபஜ்ருன்னு போட்டுக்குத அர்த்தம் தெரியுமா? நிறைய படிச்சிருக்கீங்கல்ல. என்ன அர்த்தம் படிச்சுப்பா? என்ன அர்த்தம் சிந்திச்சிங்களா? ஃபஜ்ர் என்னும் வெள்ளை நூல் கருப்பு நிறத்திலிருந்து தெளிவாக தெரியும் வரை. இதான் அர்த்தம் போட்டுக்கிறான்ல. ஃபஜ்ர் என்னும் வெள்ளை நூல் கருப்பு நிறத்திலிருந்து தெளிவாக தெரியும் வரை. என்னைக்காவது ஆண்டவன் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறான்.
அதையாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? அதையாவது செஞ்சு பார்த்தீங்களா? அப்போ என்ன ஓதுறீங்கம்மா நீங்கள் எல்லாம் தாய்மார்களே, என்ன ஓதுறீங்கப்பா நீங்கள் எல்லாம்? உங்களை சொல்லியும் இன்னும் அதை பற்றி எந்த பிரச்சனையோ எந்த ஒரு எண்ணமும் எல்லாம் போயிட்டு போறீங்களே, என்ன செய்ய போறீங்க? ஃபஜ்ர் முக்கியமாச்சு வாழ்க்கை, ஃபஜ்ர் என்பது. சரி, அடுத்தது 9 ஃபலக். ஃபலக், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. எல்லாம் புதிய வார்த்தை. நீங்க எந்த லாங்குவேஜ் எதுனாலும் ஃபலக் 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 பேசணும். எப்படி அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு எல்லா மொழியும் இருக்க மாதிரி நீங்க ஃபஜ்ர் தான் சொல்லணும். எந்த லாங்குவேஜ்லையும் ஃபலக் தான் சொல்லணும். விடியற்காலை அதிகாரம்னு சொல்லக்கூடாது. யாருக்கு அர்த்தம் தெரியாது, புதிய வார்த்தை, அர்த்தமே தெரியாது. அடுத்தது 10 அஸ்ர். அஸ்ர். வல் அஸ்ர் இன்ன இன்சான லஃபீ ஹுஸ்ர். 103வது சூராவில் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. என்னப்பா காலம் அது? என்னைக்காவது ஓதி படிச்சிருக்கீங்களா? என்ன இந்த மாதிரி ஒரு காலத்தின் மீது சத்தியமாக சொல்லிட்டாங்க. என்ன காலம் இது? எந்த காலத்தை குறிப்பிடுறான்னு அன்னை அப்படியா கொஞ்சமாக செஞ்சீங்களா? தெரியும். அது என்னவென்று புரியும். மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான், நஷ்ட மனிதனாக இருக்கின்றான். இன்னும் படிக்குமா? 103வது சூறாவில் ஒரு அஸ், காலத்தின் மீது சத்தியமாக. நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். என்ன புரிஞ்சுறீங்க பாருங்க? காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். அப்ப என்ன காலம் அது? அந்த காலத்தின் அடிப்படை நஷ்டமா இருக்கானா? அந்த காலத்தை கண்டுபிடிச்சிடாம அந்த கெட்ட காலம் வந்து எப்படி நீக்கிறது? அப்படியா சிந்திச்சிங்களா? இப்ப அடுத்து நம்ம சொல்ற படிச்சிருக்கேன். அஸ், அப்புறம் அஸ்ஹார், அப்புறம் அஸ்ஹார். நம்பர் போட்டு வாங்க, வரிசை நம்பர் போட்டு வாங்க. அஸ்ஹார். இந்த அஸ்ஹார்னா என்ன? இது ஒரு நேரமா. இப்ப 51வது சூறாவில் 16, 17 எடுங்க, அல்லது 17, 18 எடுங்க. 51, 51ல 18, 17 முதல்ல படிச்சுக்கிறீங்க, அப்புறம் 18 படிங்க. 51ல 17 படிக்கணும். அவர்கள் இரவில் மிகவும் சொற்பமே அன்றி தூங்க மாட்டார்கள். அப்போ நீங்க மூமினாக இருந்தால், முத்தகீனாக இருந்தால் என்ன செய்வீங்க? இரவில் சொற்ப நேரமே என்று தூங்க மாட்டார்கள். 1 hour, 1.5 hour இவ்வளோ தூங்குவாங்க. மற்ற டைம் எல்லாம் இந்த குரானை ஓதுவதிலும், இந்த குரானை ஜிக்ரு செய்வதிலும், இந்த குரானை சிந்திப்பதிலும் இதிலேயே நேரம் சரியா இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட மனிதனுக்கு அந்த இரவு சொற்ப நேரமே என்று தூங்கமா விழித்து கொண்டு அல்லாஹ் இறைவனே அந்த நெருப்பின் வேதனை காப்பாற்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு தெரியும் அஸ்ஹார் என்ன அர்த்தம்னு தெரியும். அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு கூறுகின்றிருப்பார். வக்கினா அசாபன்னா, வக்கினா அசாபன்னா, நெருப்பின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயா என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பாள் இரவு நேரம் முழுவதும். அவனுக்கு தெரியும் அஸ்ஹார் தான் என்ன அர்த்தம். இப்ப அடுத்த நம்பரை பாருங்க. 12 இரவின் ஒரு பகுதியில். இரவின் ஒரு பகுதி. எந்த பகுதி யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி இரவு நேரம்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அல்லாவும் குரானும் என்று உட்கார்றாங்கல்ல இரவு நேரத்தில், அவங்களுக்கு தெரியும் இரவின் ஒரு பகுதி. எந்த பகுதியில் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இரவின் ஒரு பகுதி. இதெல்லாம் நேரங்கள். இந்த நேரத்திலாம் செய்யணும்னு சொல்றான். எந்த நேரத்தை அர்த்தம் தெரியாது, அது என்ன விஷயம் தெரியாது, நீங்களும் சிந்திக்கவில்லை, ஓதவும் இல்லை, அதை பற்றி எந்தவித எண்ணம் இல்லாமல் கவனம் இல்லாமல் குரான் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதான் நீங்க செய்யற இப்ப செய்யும். அடுத்தது 13 சலாத். 13 சலாத். சலாத்தை பத்தி நிறைய சொல்லிட்டோம்மா. சலாத் சொல்ல விஷயம் கிடையாது. இந்த சலாத்தை நீங்க எப்ப கண்டுபிடிக்க போறீங்க, எப்ப செய்ய போறீங்க எனக்கு தெரியாது. சலாத் வேறு, குரான் வேறு, தனி பிரிச்சையும் காட்டி ஆயத்தையும் காட்டிட்டேன். நீங்கள் எப்போ என்ன செய்ய போறீங்களே தெரியாதுப்பா. இருந்தாலும் இந்த சொன்ன இதுவரையும் சொன்ன வார்த்தை எதுக்கு அர்த்தம் தெரியாது, அது விளக்கம் தெரியாது.
என்ன செய்ய போறீங்க? டிரான்ஸ்லேஷன் தெரியாது. இது அல்லாஹ் கொடுத்த புதிய வார்த்தை உலகத்திற்கு. அனைவரும் இதே வார்த்தை தான் மொழிபெயர்ப்பில் போட்டு கொண்டு படிக்க வேண்டுமே தவிர நீங்களா டிரான்ஸ்லேஷன் பண்ணி வைத்துக்கொண்டு அதை சிந்திக்க முடியாது. அடுத்து சலாத். அடுத்தது 14 ஜகாத். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். சலாத்தை எவன் ஒழுங்கா நிலைநிறுத்துறானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவனுக்கு தெரியும் அல்லாஹ் என்ன கொடுத்தான் என்று அவனுக்கு தெரியும். அதை அவர்கள் செலவு செய்வார்கள். இது சொல்ல முடியாது. சலாத்துல எவன் ஒழுங்கா இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தருவான். நாம் அவர்கள் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். என்ன யார் அளிப்பான்? சலாத்தை ஒழுங்கா நிலைநிறுத்தவர்களுக்கு அல்லாஹ் அளிப்பான். அடுத்தது 15 சலவாத். இப்ப சலாத் ஒரு தனி விஷயம், சலவாத்து ஒரு தனி விஷயம். அந்த சலவாத்துக்கு 2ல 157 எழுதிக்கிறேங்க. 150 சலவாத்தை கொடுத்து அருளையும் கொடுத்து ரஹமத்தையும் கொடுத்து வழியையும் காட்டினோம். தனி விஷயம். சலாத் தனி விஷயம், சலவாத்து ஒரு தனி விஷயம், ஜக்காத் ஒரு தனி விஷயம். புரிஞ்சுக்கிறது. ஆனா சலவாத்துக்கு அர்த்தம் தெரியாது, சலாத்துக்கு அர்த்தம் தெரியாது. இப்போ அடுத்த நம்பர் 16 சலாம். இப்போ நம்பர் 16 சலாம். சொல்லுங்க. சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலைக்கும் பார்த்து வர்றீங்களே, சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு வரையும் தெரியுமா உங்களுக்கு? சலாம்ன்ற அர்த்தம் தெரியுமா? அது சலாம் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சலாம் ஒரு மனிதனுக்கா உருவாகுதுங்க. சலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது சலாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டைம் வரும், அதை பற்றி விளக்குறேன். சலாம் எப்படி சலாம் உருவாகுது, ஒருத்தனுக்கு உருவாகுதுன்னு பார்க்க. அடுத்தது 17 ஹக்கீம். 17 ஹக்கீம். ஹக்கீம் என்றால் விஸ்டம், ஞானம். இந்த ஞான விஷயம் குர்ஆன் முழுவதும் ஞானம்னு சொல்லிட்டான். எதுல? 36:2 ஒல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆன். என்ன சொல்ல போறீங்க? ஞானம்ன்ற அர்த்தம் தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்களுக்கு அர்த்தம் தெரியாது. அவங்க ஞானம்னு போட்டாங்க தம்பி. ஞானம் அர்த்தம் கேட்டால் தெரியாது. என்ன செய்ய? இந்த குர்ஆன் முழுவதும் ஞானம். எப்போ ஞானத்தை அடைய போறீங்க, கண்டுக்க போறீங்க? எப்போ ஞானத்தை கற்றுக்கொண்டு செயல்படுத்த போகின்றீர்கள். ஞானம். இப்ப அடுத்த நம்பர் 18 ஜிக்ர். அடுத்த ஜிக்ர் 38ல 1 சாத் வல் குர்ஆனி ஜிக்ர். எழுதுங்க. சாத் பக்கத்துல, இது ஜிக்ர் பக்கத்துல. இந்த குர்ஆன் முழுவதும் ஜிக்ரா. இது என்ன? குர்ஆன் முழுவதும் ஞானம் 36:2. குர்ஆன் முழுவதும் ஜிக்ர் 38:1. என்ன நீங்க கண்டுபிடிச்சிடணுமோ? ஜிக்ரும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, ஞானமும் தெரியாம நம்முடைய கையில் குர்ஆன் வேஸ்டாக இருக்கிறது. எந்தவித பிரயோஜனம் உங்களுக்கு தரவில்லை இந்த குர்ஆன். அந்த மாதிரி நீ ஓதுறீங்க. அத காரணம் இன்னும் ஓத பழகிக்கொள்ளவில்லை. ஒழுங்காக என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ் அதை நீங்க பார்க்கிற. உங்க இஷ்டப்படி ஓதிட்டு இருக்கிறீங்க. அதனால இப்போ இதுவரையும் 18, 60, 15, 16 வார்த்தை சொல்லிட்டேன். அது எந்த வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியும். இன்னும் அடுத்தது பார்த்துட்டே வரிசை பார்த்துட்டே வாங்க. 19 சுஜூத். 19 சுஜூத். ஏற்கனவே சுஜூத் பற்றி பேசியிருக்கிறேன், தவிமார்களே பேசியிருக்கிறேன். அது என்னவென்றே உங்களுக்கு தெரியாது. அடுத்தது 20 ருக்கு. அடுத்த ருக்கு. ருக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை தம்பி. ருக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ருக்கு எழுதிருங்க, எழுதிக்கிறங்க. அந்த நோட் புக் எழுதி விடுறீங்க. நோட் புக் எழுதி விடும்போது இப்போ இந்த நம்ம ருக்கு சூரா நம்பர் 77 முழுவதும் ருக்கு. சூரா நம்பர் 77 முழுவதும் ருக்கு. எல்லாம் பேசிட்டே வர அல்லாஹ் 77ல கடைசியில ருக்கு செய்ய சொன்னா ருக்கு செய்வதில்லை முடிக்கிறான். இதை நீங்க எப்ப ஓதி புரிஞ்சுக்கிட்டு ருக்குண்டா என்னன்னு எப்ப நீ ருக்கு அர்த்தம் புரிஞ்சு
அப்போ ருக்குன்னா என்னன்னு எப்போ தம்பி நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க? அதையாவது சிந்திச்சு செயல்படுத்தி, ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திச்சு செயல்படுத்தி நீங்கள் போஸ்ட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்துக்கிறேன் யாராவது ஒரு வார்த்தையை சிந்திச்சு இதுக்கு தான் அர்த்தமாக மனசு படுது, அர்த்தம் சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு விளக்கம் வருது அப்பயும் எழுதியிருந்தால் சந்தோஷம் வருவேன். யாரும் தொட மாட்டேங்கிறீங்களே. சரி பரவாயில்ல. ருக்கு எழுதிக்கிற பக்கத்தில் எழுதிக்கிறப்ப 77 சூறா முழுவதும் ருக்கு. அது ஒழுங்காக புரிஞ்சவனுக்கு தெரியும், ருக்குன்னு தெரியும், புரியாதவனுக்கு என்ன சொல்ல முடியாது. ருக்கு. அடுத்தது 21 தஸ்பீ. அடுத்தது தஸ்பீ. தஸ்பீ அர்த்தம் தெரியாது தம்பி. இப்போ சொல்றதெல்லாம் பாருங்க அர்த்தம் தெரியாது. தஸ்பீ அர்த்தம் தெரியாது, அது எப்படி செயல்படுத்தும் முறையும் தெரியாது, அதனுடைய ஞானம் தெரியாது, அதனுடைய ஜிக்ர் தெரியாது. குர்ஆன் முழுவதும் ஜிக்ர்னு சொல்லிட்டா இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஜிக்ர், ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம். என்ன செய்ய போறீங்க நீங்க? அடுத்தது 22 சஃபா. சஃபா. இதை கேள்விப்பட்டியா தம்பி? 2ல 158 எழுதிக்கிறேங்க. சஃபா 2ல 158. என்ன மாதிரி புரியுதான்னு பாருங்க, என்ன மாதிரி புரியுதான்னு பாருங்க தம்பி, என்ன மாதிரி புரியுதான்னு பாருங்க. படிங்கம்மா, எடுத்துக்கிறங்க தம்பி, எல்லா குரவங்க எடுத்துக்கிறங்க. 2ல 158 ஃபர்ஸ்ட் லைன்லயே எல்லாம் முடிஞ்சு வச்சுக்காங்க. நிச்சயமாக சஃபா மர்வா அல்லாஹ்வின் அடையாளங்களில் நின்றும் உள்ளன. அல்லாஹ்வுக்கு ஓர் அடையாளங்கள் இருக்கின்றன. சஃபாண்டு ஒரு அடையாளம், மறுவாண்டு அல்லாஹ்வுக்கு அடையாளங்கள் நிலைச்சிருக்கின்ற அடையாளம் சொல்றோம். நின்று முள்ளன, எப்போதுமே இந்த அடையாளம் அல்லாஹ்வுக்கு நிச்சயம் நிலைத்திருக்கின்றன. என்ன அடையாளம்பா? லேண்ட்மார்க் சொல்றீங்கல்ல, அடையாளம். இந்த அல்லாஹ்வுக்கு அடையாளம். அல்லாஹ்வேன்ற என்னன்னு தெரியாது, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, டிரான்ஸ்லேஷன் கிடையாது, விளக்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவனுக்கு உருவமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, பார்த்துக்க சொல்லிட்டார். இந்த அல்லாஹ்வுக்கு ஓர் அடையாளம், அந்த அடையாளத்துக்கு பேரு சஃபா. இன்னொரு அடையாளம் பேரு 23 மர்வா. மர்வா. அது என்ன பண்ணுமா? மர்வா சஃபா மர்வா ஆகும். பிறகு 2ல 158 எழுதிருங்க. என்னம்மா செய்ய போறீங்க? ஏதாவது தெரியுமா தம்பிமார்களே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம ஓதுறோமா, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நரகத்து அல்லாஹ் காப்பாத்துன்னு போற போக்கு எங்கேயோ போகுதுமா, அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். அதுக்கு நீங்கள் ராவு பகல உழைச்சாதான். இந்த சற்று முன் பார்த்தீங்க, இரவு சொற்ப நேரமே அன்றி தூங்க மாட்டார்கள், அவர்கள் மட்டும்தான் நரகத்தில் தப்பிச்சுக்குவாங்கம்மா, மற்ற யாரும் கிடையாதுமா. அடுத்தது 24 முஹக்கமாத். முஹக்கமாத் இதுக்கு அர்த்தம் தெரியாது. அந்த முஹக்கமாத் தான் குர்ஆனுக்கு அஸ்திவாரம், குர்ஆனுக்கு அடிப்படை. அந்த அதில் தான் குர்ஆன் நிற்கிது. 3ல 7 எழுதிக்கிறங்க. அந்த முஹக்கமாத்துக்கு 3வது சூறாவில் 7 எழுதிக்கிறங்க. ஓதி பாருங்க. அந்த முஹக்கமாத் தான் அந்த குர்ஆனுக்கு அடிப்படையாகும். என்ன அடிப்படை? ஞானம். இந்த குர்ஆனுக்கு முழுமையாக ஞானம் தான் அடிப்படை. அந்த அஸ்திவாரத்தில் தான், அந்த ஃபவுண்டேஷனில் தான் குர்ஆன் நிலைச்சு நிற்கிது. ஞானத்தில் நிற்கிறது. ஞானத்துக்கு உருவம் கிடையாது, விளக்கம் கிடையாது, எதுவுமே சொல்ல முடியாது. இருதயத்தால் உணரக்கூடிய விஷயம். என்ன சொல்ல போறீங்கப்பா? அடுத்தது 25 முத்தஷாபியத். அதுலேயே முத்தஷாபியத் இருக்குதுப்பா. 3:7 அதே 3:7 போடுங்க. முத்தஷாபியத் அது என்னன்னு தெரியாது, அது என்னன்னு தெரியாது. 26 மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜித் ஹராமான மஸ்ஜித், புனிதமான மஸ்ஜித், அழகான மஸ்ஜித். என்ன அழகான மஸ்ஜித், புனிதமான மஸ்ஜித்? அல்லாஹ் சொல்லிட்டாங்க மஸ்ஜிதுல் ஹராம். 17ல 1 எழுதிக்கிறேங்க. அதுக்கு 17ல 1 எழுதிக்கிறேங்க.
இது அல் அக்ஸா அலெக்ஸா இது மஸ்ஜிதுல் ஹராம் அதில் பேர் அதெல்லாம் வருது. 17 உள்ள படிக்குமா எல்லாம் படிக்குமா அதிலே மஸ்ஜித் ஹராம் வார்த்தை வருது, மஸ்ஜித் அல் அக்ஸான்னு வார்த்தை வருது, ரெண்டு அதிலே வருதுமா. அப்ப எங்கேருந்து எங்க கூட்டி போறான்னு பார்த்துக்கிறங்க. அந்த மஸ்ஜித் ஹராம நீ முதல்ல இது முதல்ல கிப்லாவாக நீ வீடு ஆக்கி அந்த கிப்லாவை நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமாக ஆக்க வேண்டும். பின்ன எல்லாமே அந்த உங்க வீடை தான் அவ்வளோ ஆக்கணும். இந்த செயல் சொன்னப்பட்ட அனைத்து செயல் வீட்டில் தான் நீங்க செஞ்சோம், எங்கேயும் போக தேவை. இப்போ என்ன படிக்கிறாம மஸ்ஜிதுல் ஹராம் அதில் படிங்க. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அவன் தன்னை வணங்குபவரை பைத்துல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்து சென்றான். இப்போ அது தப்பா எழுதிட்டு பைத்துல் ஹராம் இருக்குது. இப்போ இதை நீங்க பைத்துல் ஹராம் மாத்திக்கிறீங்கம்மா, மஸ்ஜிதுல் ஹராம் போட்டுருக்கோம்ல, மஸ்ஜிதுல் ஹராம் தான் கழிதா மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அல் அக்ஸா. இது உங்க வீடு தான் மஸ்ஜித். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, உங்க வீடு தான் மஸ்ஜிதுல் ஹராம். ஹராம்னா புனிதமானது, மேன்மையானது. இந்த வீட்டில இருந்தா நீங்க போக போறீங்க அல் அக்ஸாவுக்கு. எப்போ போறது? அழைத்து சென்றான். ரெண்டு வார்த்தை அதில் இருக்குதுமா. 17ல் 1 17ல் 1 போட்டுக்கிறோங்க. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு 17 தான், மஸ்ஜிதுல் அல் அக்ஸா அது 17. ரெண்டுமே அர்த்தம் தெரியாதுப்பா, என்ன வேலை விஷயம் தெரியாதுப்பா. அக்ஸானா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு நான் சொல்றேன் அக்ஸானா என்னன்னு சொல்றேன். நான் சொல்றதுனால என்ன மாதிரி செய்வா சொல்லுங்க. நான் சொல்றதுன்னா என்ன செய்வீங்க அது முதல்ல பதில் சொல்லுங்க. நான் சொல்லிட்டு வச்சுக்கிறேன் என்ன செய்வீங்க சொல்றேன், பதில் சொல்றேன். அவன் அந்த வார்த்தைகளுக்கு வார்த்தை அர்த்தம் சொல்றேன். அல்லாஹ் அறிவிச்சதை சொல்றேன், என்ன செய்வீங்க தான் நான் கேட்குறேன். அல்லாஹ் அறிவிச்ச விஷயத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன், முடிஞ்சவரை நான் செயல்படுத்தி இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கிறேங்க, என்ன செய்வீங்க? தைரியம் சொன்னீங்க, என்ன இப்படி செய்வேன், இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். செஞ்சதை 2 நாள் 3 நாள் கழிச்சு சொல்லு, இந்த மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சேன் சொல்லி காட்டுன்னு. சும்மா காலை வாங்கிட்டு எனக்கு போது கிடையாது. நான் கேட்பேன், என்னம்மா செஞ்சீங்க, என்னப்பா செஞ்சீங்க கேட்பேன், சொல்லணும். இப்போ அடுத்தது 27 மஸ்ஜிதுல் அல் அக்ஸா. 27 மஸ்ஜிதுல் அல் அக்ஸா. அடுத்த 28 மஸ்ஜிதுலில்லாஹி. மஸ்ஜிதுலில்லாஹி, அல்லாஹ்வின் மஸ்ஜித். அல்லாஹ்வின் மஸ்ஜித். 2ல 114 எழுதி இருக்கு. அதுல 2வது சூறாவுல 114 வருது. நிறைய வார்த்தை வருது. இதுவரை சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியாது. அது ஞான விஷயம் சொல்லிட்டா ஞானம் தெரியாது. முழுமையா ஜிக்ர் சொல்லிட்டா ஜிக்ரும் தெரியாது. அல்லாஹ்வின் மஸ்ஜித் வார்த்தை வரும் 2ல 114. அதுல ஜிக்ர் வருதாமா? 2ல 114 வரல பாருங்க. 2ல 114 மசாஜ் இல்லான்னு வரல. ஆறு வார்த்தை 2ல 114 அப்படியே என்ன வருது? அதான் சொன்னாங்க. எல்லாம் தெரியலாமா? எல்லாம் பாருங்க, ஆற அமர் இதான் மெதுவாக பாருங்க. இதான் கடைசி நம்மளுக்கு. எல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லியாச்சு. எதுக்கும் அர்த்தம் தெரியாது. இது உங்களுக்கு பாடு. உங்களை தூக்கி கடலை போட்டு நீச்சல் தெரியாத ஆழத்தை கடலத்துக்கு போட்டேன். நீங்கள் தான் நீச்சல் அடித்து வரணும். எனக்கு வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த அர்த்தம் தெரிஞ்சாதான் நீங்கள் கரையில் சேர்ந்துட்டீங்க, சொர்க்கத்தில் மூச்சு அர்த்தம் படிக்குமா? இன்னும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ர் செய்வதை தடுத்து பாழாக்க முயல்வதை விட அநியாயக்காரன் யார்? அதான் இருக்கட்டும். நமக்கு பேர் வேண்டியது மஸ்ஜிதுல் மஸ்ஜிதுலில்லாஹி, அல்லாஹ்வின் மஸ்ஜித். வார்த்தை இருக்குதா எல்லாம் பார்த்துக்கிறங்க. இந்த வார்த்தை அர்த்தம் அல்லாஹ்வின் மஸ்ஜித். என்ன சொல்ல போறீங்க? அல்லாஹ்வின் மஸ்ஜித் எதை நீங்க அல்லாஹ்னு சொல்ல போறீங்க? எல்லாமே வீட்டில் வச்ச பிறகு
வேற எங்கேயுமா போக போறீங்க நீங்க? மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் என்பது எதை சொல்லுவீங்க நீங்க? சொல்றது எது ஆதாரம் இருக்குதா? அது கிடையாது. 2ல 114 எழுதிக்கிறங்க. அல்லாஹ் மஸ்ஜித். அடுத்தது 29 மகாமு மஹமூதா. மக்காமு மஹமூதா. இந்த மக்காமு மஹமூதா, அந்த இடத்துக்கு மஹமூதா, அந்த ஒரு மக்கா மஹமூதாவுக்கு உங்களை அழைத்து செல்லும் பொழுது, எந்த ஸ்தானத்தை உயர்த்தும் பொழுது, அது தஹஜ்ஜத் விஷயம். அந்த வார்த்தை மட்டும் இருக்கிறதா மட்டும் பார்த்துக்கோங்க. அது எனக்கு வேண்டியது. 17ல 79 எழுதிக்கமா மக்கா மஹமூதா. அந்த வார்த்தை வந்து 17ல 79ல இருக்குதுப்பா. அடுத்தது 30 பைத்துல் ஹராம் ஆகிய காபா. இப்போ பைத்துல் ஹராம் ஆகிய காபா. அல்லாஹ் காபா சொல்றது பைத்துல் ஹராம் ஆகிய காபா. வீடு, பைத்துனா வீடு. அல்லாஹ் புனிதமான வீடாகிய காபா. தமிழ் எழுதுகிறேன்னா புனிதமான வீடாகிய காபான்னு எழுதுகிறேன். புனித வீடாகிய நீங்க ஒவ்வொருத்தரும் தங்கியிருக்கிற வீட்டை தான் நீங்கள் காபாவா ஆக்க வேண்டும். மஸ்ஜில் காபாவா ஆக்க வேண்டும். இப்ப எழுத்தப்படி சொல்லி உங்களுக்கு வார்த்தை கூட சொல்லிட்டு போயிடுறேன். அப்புறம் இன்ஷால்லா ஒவ்வொரு இடத்தை பார்ப்போம். 31 மஷ்ஷருல் ஹராம். மஷ்ஷருல் ஹராம். இந்த மஷ்ஷருல் ஹராமுக்கு அர்த்தம் ஒருத்தம் தெரியாது. இந்த மஷ்ஷருல் ஹராம்ல அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்தபடி ஜிக்ர் செய்ய வேண்டும் டூரிங் த ஹஜ் பீரியட். ஹஜ் பீரியட்ல 2ல 198 2ல 2வது சூரா ஒழுங்கா பார்த்துக்குங்கப்பா. பாருங்கப்பா என்ன சொல்றான்னு பாருங்க. தமிழ்ல தப்பு போட்டிருப்பாங்கப்பா. இப்ப திருத்த தப்பா தான் சொல்றேன். அதே மாதிரி திருத்திருங்கப்பா. நீங்க இப்ப படிங்கப்பா. 198 உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல். இல்ல 2ல மஷ்ஷருல் ஹராம் நாடுதல் போன்றவற்றின் மூலமாக உங்கள் மீது குற்றமாகாது. உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் உங்கள் மீது குற்றமாகாது. பின்னர் அரபாத்தில் இருந்து திரும்பும் போது மஷ்ஷருல் ஹராம் என்னும் தலத்தில் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்கள். நல்லா புரியுங்கப்பா. உங்களுக்கு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இப்ப நீங்க என்ன வார்த்தை? அது அரஃபாத்னு ஒரு வார்த்தை வருது. அதுல அரபில அரஃபாத் என்ன தெரியுமா? அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கூட்டம் ஊர் அரஃபாத் ஊர் அங்கே போய் மைதானத்தை கூட உட்காந்துருக்கு. என்னமோ செய்யறாங்க. அதை பற்றி கவலை இல்லை. அரஃபாத்துக்கு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு வரை என்னன்னு தெரியாது. அரஃபாத்திலிருந்து திரும்பும் பொழுது மஷ்ஷருல் ஹராமில் என்னும் தலத்தில். மஷ்ஷருல் ஹராம் எது? மஷ்ஷருல் ஹராம் வார்த்தை அர்த்தம். மஷ்ஷருல் அர்த்தம் தெரியாது. அது புனிதமான மஷ்ஷருல் ஹராம் தான் புனிதமான. மஷ்ஷருல் அர்த்தம் தெரியாது. ஹராமான மஷ்ஷர் என்ன அர்த்தம் இருக்கு? அங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய வேண்டும். நல்லா புரியுது. இந்த விஷயம் ஒண்ணுமே எவனுக்கும் தெரியாது. போய் சுத்திட்டு வந்துடுறாங்க. சரி சுத்திட்டு விஷயத்தை படிப்போம். நம்ம உண்மை என்ன போட்டு மட்டும் ஒழுங்கா பார்த்துக்கிறோம். அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய வேண்டும் மஷ்ஷருல் ஹராம் என்னும் இடத்தில். அவன் உங்களுக்கு வழியை காட்டியது போல் அவனை நீங்கள் ஜிக்ர் செய்யுங்கள். அவன் உங்களுக்கு எப்படி ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தபடி அந்த இடத்தில் நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். நீ எவனுக்கு ஜிக்ர் அர்த்தம் தெரியாது. ஹஜ்ஜெண்டா என்னன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. பார்த்துக்கிறீங்கப்பா. இந்த மக்களுடைய அறிவையும் பார்த்துக்கிறீங்க, செயலையும் பார்த்துக்கிறீங்கப்பா. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒருத்தருக்கு அர்த்தம் தெரியாது, விஷயமும் தெரியாது, என்ன செய்ய போறேன்னு தெரியாது. ஹஜ் செய்யறாங்கப்பா. உலகமே சிரிக்காது. ஒருத்தன் அறிவோட செஞ்சானா சிரிக்கிறான். நல்லா ஆமாப்பா விஷயம் விஷயமே தெரியாம செய்ய போற செய்ய கூட்டம் தான்ப்பா இந்த ஷாஃபி ஹனஃபி கூட்டம். அதுக்குமே பேச முடியாதுப்பா.
தானே எவ்வளோ பெரிய முட்டாள் ஒரு உலகத்தை காட்டுற ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கு குரானே தெரியாது, எதுவுமே தெரியாது, நாங்கள் செய்வோம். அப்படி போயிட்டு இருக்கு பண்ணிக்கு மஷா அல்லாஹ் அறிவித்து கொடுத்தபடி அந்த மஸ்ஜித் ஹராமில் அவனை ஜிக்ர் செய்யுங்கள். புரிஞ்சதோ? இந்த நம்ம 198 மஸ்ஜித் ஹராம் காட்டணுமா, அது 192ல 198 எழுதியிருக்கப்பா. அடுத்தது 32 பைத்துல் அத்தீக். பைத்துல் அத்தீக் இன்னைக்கு தான் கேள்வி போறீங்களா? இன்னைக்கு தான் ஹஜ்ஜிக்காரங்களே இன்னைக்கு தான் காட்டுறது. என்னப்பா பைத்துல் அத்தீக்னு போட்டுதுப்பா, என்னப்பா நான் கேட்குறேன். 22 ஹஜ் 20 சூரா நம்பர் 22ல 29 30 உங்களுக்கு எடுத்துக்கணும். எல்லாம் பாருங்கப்பா மக்களே, பாருங்க என்ன போட்டு என்னைக்கா அதை பற்றி சிந்திச்சலாம். ஹஜ்ஜிக்கு போகிறவனுக்கு இது தெரிஞ்சிருக்கணும், என்னன்னே தெரியாது அவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. தமாஷா இருக்குது, பண்ட செய்ய தமாஷா இருக்குது, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் தமாஷ் பேர் வழிகள் போய் ஒரு ஜாலியாக சுற்றுலா மாதிரி சுற்றி பார்த்துட்டு டூரிஸ்ட்லாம் போய் சுற்றி வந்துடுறாங்க. எல்லாம் சுற்றிட்டு வேணாம்னு சொல்லலை. இப்போ 22ல் 29 எடுத்துக்கிறேங்க. இப்போ படிக்கிறேன் கேளுங்க. அல்லாஹ் என்ன சொல்லி முடிக்கிறான் அத்தீக்கை பற்றி புரிஞ்சுக்கிறேங்க. படி. பின்னர் அவர்கள் தம் அழுக்குகளை நீக்கி தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றி பைத்துல் அத்தீக்கையும் தவாப் செய்ய வேண்டும். என்னப்பா செய்யணும்? பைத்துல் அத்தீக் எங்கப்பா இருக்குது? பைத் புரிஞ்சுங்க. பைத்து வீடு, பைத்துன்னா வீடு வீடு சொல்லிட்டேன். மஸ்ஜித் வேற, பைத்து வேற. பைத்துல் அத்தீக்கை தவாப் செய்ய வேண்டும். என்ன செய்ய? எவனுக்காவது அர்த்தம்னு சொல்லுங்க. இந்த பைத்துல் அத்தீக்குன்னா என்னப்பா அது எங்கப்பா இருக்குது? நீ என்ன செஞ்ச அதுக்கு? அங்கே போய் என்ன சுற்றின, இங்கே சுற்றிட்டு அங்கே போய் என்ன சுற்றினீங்க, என்ன செஞ்ச கேளுங்க. போயிட்டு வந்தாங்கல்ல கேளுங்க. உங்கள் வீட்டிலே ஹஜ்ஜி பண்ணியிருப்பாங்க, உம்ரா பண்ணியிருப்பாங்க. கேளுங்க அவன்கிட்ட, என்னப்பா இது போனேன், என்ன செஞ்ச கேளுங்க அவன்கிட்ட. பைத்துல் அத்தீக்கை ஒன்று 30 வருதா 33 வருதா இல்லைப்பா. அத்தீக்கம் அதில் இப்போ 22ல் 22 சூரா நம்பர், அது 33. 22ல் 33 எடுத்துக்க. இன்னும் விளக்கம் போட்டுருக்காங்க அத்தீக்கை பற்றி, அதையும் பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களாப்பா? மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? படிக்க ஒழுங்க நிறுத்தி நிதான கவனம். என்னடா இந்த மாதிரி போட்டுட்டு வருது, எதுவுமே தெரியாமல் வாழ்க்கை பாதி வாழ்க்கை மோசமாக போச்சுன்னு புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள். பிராணிகளில் ஒரு குறிப்பிட்ட தவணை வரையில் உங்களுக்கு பலனடைய அனுமதி உண்டு. நீங்கள் பிராணிகளை ஏதோ செய்ய போகிறீங்க, கட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அந்த கட் பண்ணுற நாள் வரை அதனுக்கு உங்களுக்கு பலன் உண்டு. அது கொடுக்குற பாலை குடிச்சிக்கிடலாம், அதில் ஏறி உட்காந்து சவாரி செய்கிற கேமல் ஒட்டகம் தான் சவாரி செஞ்சுக்கிடலாம். என்னைக்கு நீங்கள் ஆண்டவனுக்கு அதை கொடுக்க போகிறீங்களோ, ஏழைகளுக்கு வயிற்றுக்கு போக போதோ, அன்னைக்கு வரை அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிராணியை. அதன் பின்னர் அவற்றின் இடம் அந்த பைத்துல் அத்தீக் பால் இருக்கிறது. அதன் பின்னர் அந்த கேமலோ கால்நடைகளோ செல்லக்கூடிய இடம், அது உயிர் போகக்கூடிய இடம் பைத்துல் அத்தீக்கில் இருக்கின்றது. எவருக்கு தெரியாதுப்பா? பெண்களே கேட்டுக்கொள்ளுங்கள், ஆண்களே கேட்டுக்கொள். இது பொம்பளைங்க ஹஜ்ஜி போகிறாங்களோ, அதான் தமாஷ். ஒன்றுமே ஆம்பளைங்களும் ஒன்றும் தெரியாது, இதுங்க சுற்றுதுங்க. சரி, இப்போ பைத்துல் அத்தீக்கில் இருக்கின்றது. அது தெரியுமா? கேளுங்க. இது என்ன செஞ்சேன் கேளுங்க. அத்தீக் அர்த்தம் சொல்லிட்டேன். பைத்துல் அத்தீக்குன்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம் பைத்துல் அத்தீக்கு. புரிஞ்சதா? இப்போ அடுத்த நம்பர் பாருங்க. நம்பர் நம்ம அடுத்தது 33 பைத்திக் மாமூர். பைத்துல் மாமூர் இது ஒரு பைத். இது மாமூர் ஆகிய வீடு. மாமூர்னு அர்த்தம் தெரியாது. அடுத்தது 34 தூய்மை. தூய்மை யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை தொட முடியாது சொல்லிட்டாப்பா. தூய்மை இந்த அர்த்தம் சொல்லுங்க. யாரா அர்த்தம் சொல்லுங்கப்பா. தூய்மை, இந்த தூய்மை அவன்தான் உங்களை தூய்மைப்படுத்தணுப்பா.
இதுவரை தூய்மையை படுத்த ஒருத்தன் கிடையாதுப்பா. அல்லாஹ் எவரும் டச் பண்ண கிடையாது, தூய்மையாகணும் கிடையாதுப்பா. தூய்மையானதை குரான் புரிய சொல்லிட்டான்பா. என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வரை தூய்மையாகலை, ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இதான் இன்னைக்கு வரை தூய்மை பக்கமே போகாம குரானை தொட்டு இருக்கிறீங்களா? தூய்மைன்னு அர்த்தம் சொல்லுங்கப்பா. யாராவது அர்த்தம் சொல்லுங்க. தூய்மை என்ன? தூய்மைன்னா என்ன? எப்படி தூய்மை? எதை தூய்மை என்று அல்லாஹ் தூய்மையானவன். சரி, அல்லாஹ் தூய்மை, அதே சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் தூய்மையானு சொல்றானே, அதே சொல்லுங்களேன். தூய்மை பார்த்துக்கிட்டீங்களா? ஒன்றும் புரியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. தூய்மை. அடுத்தது 35 ஈமான். அடுத்தது ஈமான். ஈமான் அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஈமான் கொள்ள போகணும்? ஈமான் யாரும் அடையலை, தூய்மையும் அடையலை. எது அடையாமல் எப்படி ஈமான் அடைகிறது? போட்டாச்சு ஈமான். எப்படி ஈமான்னு அர்த்தம்? என்ன விஷயம் அது ஈமான்டா? எப்படி ஈமான் கொள்வீங்க நீங்க? எந்த வகையில் நீங்கள் ஈமான் கொள்வீர்கள் இந்த குரான் மீது, அல்லாஹ் மீது? தெரியாது. பார்த்தீங்களா? எவ்வளோ தடவை ஈமான் ஈமான் பேசியாச்சு. ஒரு மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை, குரான் வாழ்க்கை. புரிஞ்சுக்கிறீங்க? அடுத்தது 36 தக்வா. தக்வா. இந்த தக்வா அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய டிகிரி, அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய உயர்ந்த ஸ்தானம். இந்த தக்குவாவை அடைஞ்சவனுக்கு மட்டும்தான் குரான் புரியும். தக்குவானா முத்தகீன். எவனா தக்குவா அடைஞ்சானோ அவன் முத்தகீன்னு சொல்றான். காட் ஃபியரிங் பர்சன். முற்றிலும் அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடியவன் அவன் தான் தக்குவா பெற்றவன். மத்தார முடியாது. இதான் பயத்திலேயே கடைசி ஸ்டார். இதுக்கு மேலே பயம் கிடையாது. தக்குவாவை எவன் அடைஞ்சிட்டானோ அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். பயத்திலே லாஸ்ட் ஸ்டேஜ் அதாம்மா ஸ்டேஜ். அதுக்கு மேலே பயம் கிடையாதுமா. இந்த விஷயம் புரியும் அவனுக்கு. இந்த பயத்துக்கு இதான் அளவு. இதுக்கு மேலே நீ பயப்பட தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு சொல்கிறேன், இதாக சொல்கிறேன். இப்போ எழுதி தக்குவா. இது அர்த்தம் தெரியாது, அடைந்தவன் எவனும் இல்லை. அடுத்தது 37 நபி. நபி. இப்போ நபி முகமது நபி, ரசூல் நபி எல்லாம் சொல்றீங்க. இப்ராஹிம் நபி, மூசா நபி. நபின்னா என்ன அர்த்தம்? நபின்னா என்ன அர்த்தம்? என்னக்கா எதுக்காக அல்லாஹ் நபின்னு வார்த்தை போட்டுக்கிறான்? எதுக்குமா? ரசூல் தூதர். சரியா? ரசூல்லா தூதர், மெசஞ்சர். இப்போ நபின்னா இப்போ தெரியுமா? தெரிஞ்ச டக்கு சொல்லியிருக்க நபி. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன காரணத்திற்காக அல்லாஹ் நபி என்றும் அவன் ரசூல் என்றும் இரண்டு விதமாக அழைக்கின்றான்? எழுதியிருக்க. அடுத்தது 38 சிந்தனை. சிந்தனை. இது டோட்டலா வாஷ் அவுட். நம்ம என்னென்னே தெரியாது. சிந்தனை தமிழ் வார்த்தை தான் தெரியாது. தமிழ் வார்த்தை தான் சிந்தனை. யாருக்கும் தெரியாது. அந்த சிந்தனை சக்தி, அந்த சிந்தனையை எப்படி செய்வது ஒன்றுமே தெரியாது. தெரியாம உட்கார்றீங்க. ஆண்டவன் இந்த குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா கேட்டான். என்ன செஞ்சீங்க? 4:82 இந்த குரானை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டாமான்னு கேட்டால், நானும் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன். என்னைக்காவது அவை பற்றி சிந்தனை செய்தீங்களா? சிந்தனை தெரிஞ்சாத சிந்தனை செய்யறதுக்கு முதல்ல அடிப்படை சிந்தனை என்னன்னு தெரிஞ்சாதப்பா நீங்கள் சிந்தனை செய்ய போறீங்க. இப்போ அஞ்சு செய்றீங்களா? அஞ்சு உண்மையே தெரியாம அஞ்சு செஞ்சீங்க. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிற குரான். அதுக்கு ஓதுற நிப்பாட்டாங்கல்ல. எதுக்கு இப்போ ஓதுவானே, கஷ்டப்படுவானே, ஜாலியாக சுற்றுலாவாக சுற்றி வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு போயிட்டு இருக்குது. பவளமா நீங்களும் அதிலே சேர்ந்து போயிட்டு இருக்கிறீங்க. சிந்தனை. அடுத்தது 39 ஃபுர்கான். அது தெரியுதா? சரி, 39 ஃபுர்கான். ஃபுர்கானுக்கு தேவையெல்லாம் சொல்லி திட்டத்துக்கு குரான்ல நன்மை தீமைகளை, நல்லது கெட்டதை பிரித்தறிவிக்கக்கூடிய போட்டுப்பாங்க. அப்படி அடிச்சிட்டு ஃபுர்கான். அதே ஃபுர்கானை நீங்கள் எழுதிங்க, தமிழ்ல எழுதிங்க. இதான் திருத்துற முறை. நான் திருத்த சொல்கிறேன். இதுதான் ஃபுர்கான் அரபில் இருக்குது. நீங்கள் தமிழ்லேயே ஃபுர்கான்னா எழுதணும்னு தவிர அதுக்கு இவங்க எழுதுகிறாங்க நல்லது தீங்கு
பிரித்தறிவிக்கிறதுன்னு தப்பு தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் செய்யாது. அதான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை சொல்லி தான் தமிழையும் படிக்கணும். அந்த வார்த்தையை சொல்லி தான் தமிழ் என்ன அரபில் எல்லாம் இறக்குறானோ அந்த வார்த்தையை சொல்லி தான் நீங்கள் தமிழிலும் படிக்க வேண்டும். ஃபுர்கான், இந்த ஃபுர்கான் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஃபுர்கான் இன்விசிபிள் ஃபோர்ஸ். இது கண்ணால் பார்க்க முடியும். எந்த சமயத்தை எப்போ எவ்வளோ உதவி செய்யணும்னு தெரியாது. அப்பே சக்தி வாய்ந்த விஷயம் ஃபுர்கான். இந்த ஃபுர்கான் இருக்குத கஷ்டமான சூழ்நிலையில் டூ ஆர் டை, ஒன்று செய்யலை சாவு, அந்த மாதிரி நிலையில் உண்மையான பூமிகளுக்கு நீ ஒன்று உயிரை வாங்க மாட்டேன், நான் உதவி செய்வேன்னு ஃபுர்கான் வரும். கண்ணை மூடி முடிக்கிறதுக்கு முன் அது வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். ஃபுர்கான் காணப்போய் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த விஷயம் ஃபுர்கான். ஃபுர்கானுக்கு அர்த்தம் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், அவ்வளோ சொல்லிட்டேன், அர்த்தம் சொல்லிட்டேன், விளக்கம் சொல்ல ஒரு விஷயம் அர்த்தம் சொல்லிக்கிறேன். மற்றபடி எதுவும் கிடையாது. நீங்கள் சிந்திச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க ஃபுர்கான் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் மீட்டில் போட்டுக்கிறங்க. அடுத்தது ஃபுர்கான். அடுத்தது 40 ரமலான். ரமலான் அர்த்தம் தெரியுமா? இந்த ரமலான் இந்த வார்த்தை அர்த்தம் தெரியுமா? அது தெரியாது. பார்த்துக்கிறங்க. நம்ம முசல்மான், நான் முஸ்லீம், நாங்கள் இஸ்லாம் சொல்லிடுறாங்களே, இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிறங்க, இந்த குரானையும் பார்த்துக்கிறங்க, இந்த கூட்டம் என்ன வேலை செஞ்சுட்டு பார்த்துக்கிறங்க. ஒன்றும் தெரியாது. எதுவுமே தெரியாமல் நாங்கள் முஸ்லீம், நாங்கள் இஸ்லாமியன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. எப்படிப்பா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறீங்க ஒன்றும் தெரியாமல்? அதான் இஸ்லாம் சொல்கிறீங்க. செய்யுங்க, வேணாம் சொல்லுங்க. அடுத்தது 41 ஹஜ். ஹஜ் இந்த ரெண்டே எழுத்து தான்ப்பா. ஹஜ், ஹா ஹஜ். இதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. எவனா ஒருத்தர் சொல்லிப்போம். ஹஜ் எவனுக்கு தெரியாது. ஆதி காலத்தில் எங்க இஸ்லாம் என்னைக்கு குரான் வந்துச்சோ ரசூல் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைய ஒருத்தருக்கும் இந்த ஹஜ் என்ற வார்த்தை அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியாம சுத்தக்கூடிய கூட்டத்தை பார்த்துட்டீங்கல்ல, எப்பேற்பட்ட கூட்டம் பார்த்துறீங்களா? இதெல்லாம் மகத்தான அறிவுடைய மக்கள் பாவங்கள்லாம், ஞான மக்கள் பாவங்கள்லாம். என்ன ஒன்றுமே தெரியாது, தெரியாத செய்வேன். அவ உலகம் சிரிக்காது. என்னடா ஹஜ்ஜுன்னா என்னடா ஒருத்தர் கேட்டா வச்சுக்கிறீங்க. யார்ட்டையாவது என்ன சொல்லியப்ப நீங்க உங்களை கேட்குறேன், ஹஜ்ஜுன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். என்ன சொல்லுவீங்க? போச்சுல. அப்போ என்ன சுற்றி எல்லாம் தெரியுமா? சுற்றிட்டு வர்றீங்க, அங்கே போய் சுற்றிட்டு வர்றீங்க, என்னங்க செய்றீங்க? அது தெரியாது. என்ன அவன் செய்கிறான், நான் செய்கிறேன், அவன் செய்கிறான், நான் செய்கிறேன். இப்படி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஹஜ்ஜை பற்றி உங்களை சொல்கிற விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது. அது நேரம் வருமோ சொல்ல முடியும், நேரம் வருமோ வராதோ அது எனக்கு தெரியாது. அடுத்த பாருங்க 42 அல்லாவின் புகழ். அல்லாவின் புகழ், அல்ஹம். என்ன வசதி பெரிய என்ன வசதி? புகழ் அர்த்தம் பார்ப்போம். புகழ் அர்த்தம் பார்ப்போம். அல்லாஹ்வின் புகழை நீங்க பார்த்துருக்கிறீங்களா, அனுபவிச்சிருக்கிறீங்களா, உணர்ந்துருக்கிறீங்களா, ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? அல்லாஹ் புகழை பத்தி ஏதாவது தெரியுமா? ஏதாவது தெரியுமா? அல்லாஹ் பத்தி ஏதாவது தெரியுமா? புகழை பத்தி அல்லாவே தெரியாது. ஃபர்ஸ்ட் புகழை எங்க போக போறீங்க நீங்க? அல்லாஹ் தெரிஞ்சா புகழை தெரியும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தையே அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஆரம்பிக்க மகத்தான சக்தி வாய்ந்த வார்த்தை எதில் ஆரம்பிக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த குரானை எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்னு மாதிரி பார்க்கணும். அந்த புகழை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. தன்னை பற்றி புகழ, அப்புறம் ரப்புன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹம்துக்கு அர்த்தம் தெரியாது, அல்லாஹ்க்கு அர்த்தம் தெரியாது, ரப் இறைவன் சொல்லி போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் இறைவன்னா நீங்கள் போட்டுக்கிட்டீங்க, போட்டு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்க சொல்லலை. ரப் அர்த்தம் தெரியாது. இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். எப்போ எந்த காலத்தில் மோத போறீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எதுக்கு இப்போ சொன்ன இதுவரை சொன்னதுக்கு எதுக்கு அர்த்தம் இப்போ 43 பழகிக்கிறீங்க. நம்பர் 43 அல்லாவின் ஒளி. அல்லாவின் ஒளி உருவம் கிடையாது தம்பி, நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும். அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, சொல்லவும் முடியாது, எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஒரு ஒளி ஒன்று இருக்குது. அந்த ஒளி யாரும் பார்க்க முடியாது. ஒளியாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன சொல்ல போறீங்க? ஒளி, புகழ், புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்க. அவனுடைய திருநாமத்தை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்க.
அந்த ஒளி உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறேன். என்னுடைய ஒளியை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் இருப்பீங்கன்னு சொல்கிறேன். உண்மையான மூமினாக இருந்தால், முத்தக்கீனாக இருந்தால் இந்த ஒளியை தான் நீங்கள் உங்கள் உலகத்துக்கு வாழ்வீங்கன்னு சொல்கிறானப்பா. எப்போ அந்த ஒளியை வாங்குறது? அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. டேக் 39:22. என்ன சொல்கிறான் கொஞ்சம் பாருங்கம்மா, கொஞ்சம் என்ன சொல்கிறான்னு பாருங்கப்பா. தன்னால் வாழ்க்கை எடுத்து வேணாம்ப்பா. நெருங்கிடுச்சுப்பா, மரம் நெருங்கிடுச்சுப்பா. 39:22 படித்து காட்டுற எழுத்தியெல்லாம் எடுத்துக்கிறங்க. 13 வல்லார் ஒளி படிச்சிங்கன்னா அதுக்கு நேரம் நம்பர் போட்டுருக்கு. 39:22 போட்டுக்கிறங்க. படிக்கிறேன், கேளுங்க. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ. கொஞ்சம் இருங்கம்மா. இப்போ இஸ்லாம் எங்க பார்த்தாச்சு. இஸ்லாத்துக்காக உங்களுடைய இருதயத்தை விசாலமாக்குகின்றான். எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு அவன் கூட செய்யும். இஸ்லாம்னு அர்த்தம் தெரியாது. இந்த மாதிரி அர்த்தம் தெரிஞ்சவன் ஒருத்தனும் கிடையாது. விசாலமாக்கணும் ஒருத்தனும் கிடையாது. ரசூல் காலத்ததே இன்னைக்கும் ஒருத்தனும் கிடையாது. விசாலமாக்குகின்றானோ. இப்போ அவருடைய பொசிஷன் என்ன? அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். அவர் தன் இறைவனின் ஒளியில் இருக்கின்றார். அல்லாஹும் தன் ஒளியில் இருக்கின்றான். நீங்களும் அவனுடைய ஒளியில் இருக்கின்றீர்கள்ப்பா. எப்பேற்பட்ட ஹையஸ்ட் லெவலில் அவங்கள உயர்த்து வச்சுட பார்த்தீங்களா? சர்றேன்னு சொல்கிறாங்க. என்னைக்காவது இதை கூர்ந்து கவனிச்சு ஓதி இந்த ஒரு ஆயிரத்தில் நிற்க வேண்டாம். இது வேறு எனக்கு நான் என்ன செய்ய சொல்லி யாரெல்லாம் ராவுப்பா நிற்க வேண்டாம். என்னப்பா செய்கிறீங்க, என்னப்பா செய்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி நேரத்தை காலத்தை வீணாகிட்டு ஒன்றுமே எப்படி ஓத வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் ஏப்பா ஓதுறீங்க? என்ன மக்களே கொஞ்சம் கவனம் ஓதுங்கப்பா. அநியாய வாழ்க்கை கற்றுக்க வேணாம். இப்போ எல்லாம் உலகம் கெட்டு போயிடுச்சு. நீங்கள் தப்பிச்சுக்கணும். இந்த இருக்கிற 10 பேர் தப்பிச்சுக்கிறீங்க. அதை நான் சொல்கிறேன். மற்ற வேணா போயிட்டாங்க. கொரோனா வேணா தூக்கி போயிட்டாங்க. இங்கே இருக்கிற 10 பேர் வாங்க. 5 ஆண்கள் 5 பெண்கள் இருக்கிறீங்க, வாங்கன்னு சொல்கிறாங்க. குழா எடுத்துக்கிறீங்க. அவர் தன் இறைவன் ஒளியில் இருக்கிறார். நல்லாவே வாக்கு கொடுத்தான. முன்ன என்னப்பா உங்களுக்கு வேணும்? சந்தேகப்பட போறீங்களா? இது அல்லாஹ்வுடைய வாக்குப்பா இது. சரி, அடுத்தது 44 ஹுருமன். ஹுருமன். இதுக்கு என்ன விஷயம்ன்றே தெரியாது. ஒன்றுமே புரியாது. அது அர்த்தம். ஹுருமனுக்கு முதல்ல அர்த்தம் வேணும். அது என்ன, எக்காலத்து எங்கே செய்யணும், ஒன்றும் தெரியாது. சாதாரண விஷயம் கிடையாது. 9:36 படிச்சுக்கிறேன். கொஞ்சம் இது ஆயத்தை பார்த்துக்கோங்க. என்னப்பா இது ஹுருமன்? புதிய வார்த்தை. ஹுருமனுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. எந்த வார்த்தை சொன்னால் எதுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது, மொழிபெயர்ப்பு கிடையாது. ஹுருமன். இப்போ 39:36 எடுத்துக்கிட்டீங்களா? படிங்க. நிச்சயமாக அல்லாவிடத்தில், அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மாதங்கள் எண்ணிக்கை தான். எந்த மாதத்துக்கும் பேர் கிடையாது, எண்ணிக்கை மட்டும்தான். இது யாருக்கு புரியும் கேட்டால், எவன் இஸ்லாத்தில் முற்று நுழைந்து விட்டானோ, அல்லாஹ் ஒளி இருக்க படிச்சிங்க, வல்லாஹ் ஒளி எவன் இருக்கின்றானோ அவனுக்கு தான் தெரியும் முதல் மாதம் எது, கடைசி மாதம் எது என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு மட்டும்தான் ஹுருமண்டா என்னன்னு தெரியும். நீங்கள் இஸ்லாத்தில் இருப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் நடந்து வரும் மாதங்கள் பெயர்களை தேவையற்றது. உங்களுக்கு தான் தேவை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் உங்களுக்கு தான். இஸ்லாத்தில் உள்ளவனுக்கு கிடையாது, தேவை கிடையாது. அவனுக்கு மாதங்கள் மட்டும் எண்ணிக்கை 12. அவனுக்கு தெரியும் முதல் மாதம் எது இஸ்லாத்தில் முதல் மாதம் எது, கடைசி 12வது மாதம் எது என்று அவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? இஸ்லாத்தில் முதல் மாதம் எது சொல்லுங்க பார்ப்போம். பேர் கிடையாது. முதல் மாதம் எது சொல்ல போறீங்க? முதல் மாதம் எது சொல்ல போறீங்க? கடைசி மாதம் 12th month எது சொல்ல போறீங்க? சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? இது புது விஷயம் நான் பேசுறது. என்னைக்காவது ஓதி சிந்திச்சு பார்த்தீங்களா?
மாதத்துக்கு பேர் கிடையாது சொல்றேன். அதாவது உண்மையா பொய்யான்னு பார்த்தீங்களா? இஸ்லாத்தில் கிடையாதுப்பா. ஓ ஜாதியில் இருக்குது. என்ன ஜாதி? அதான் ஷாஃபி, ஹனபி, ஷியாசுன்னு இருக்குது. அது தனி. நீ உலக வாழ்க்கை போயிட்டீங்க, நீங்கள் இப்படி தான் வாழ்ந்து ஆகணும், வழி இல்லை. இது இஸ்லாத்துல சொர்க்கம் போகிறாங்களே அவங்களுக்கு நான் சொல்கிறது. எதை ஃபஸ்ட்டு மாதமும் கடைசி மாதம் எதை சொல்லுவீங்க? முடியாதா? 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் உருமன் ஆகும். அவற்றில் 4 உருமன் ஆகும். 12ல் 4 உருமன் ஆகும். எந்த 4? 1லேருந்து முதல் நாளா அல்ல 5லேருந்து 7 வரையுமா? எது 4 கிடையாது. எந்த 4 உருமன் ஆகும்? எந்த 4? 12 மாதத்தில் எந்த 4 மாதங்கள் உருமன் ஆகும்? இதுவே ஜாலிக தீனுல் கையுமா. எவன் இந்த உருமனை அடைந்து அது 4 மாதத்தை ஒழுங்காக செயல்படுத்துகிறானோ, நிர்வகிக்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றான உருமனை, அவன் இப்போ தெரியுமா? ஜாலிக தீனுல் கையுமா. அவன் இதுவே நிலையான இஸ்லாம் ஆகும். இதுவே நிலையான இஸ்லாம் ஆகும். இதுதான் இஸ்லாத்தில் நிலைச்சி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருமனை அவன் கடைபிடித்து அது ஒழுங்காக நிறைவேற்றானோ அவன் இஸ்லாத்தில் இருக்கின்றான். என்ன தெரியும்? என்ன படிச்சீங்க? இப்போ 9ல் 36 படிச்சு காட்டினேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா தம்பிமார்களே? என்ன புரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் கஷ்டப்படாமலாம் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. குரானை ஓதி விட முடியாது. கஷ்டப்படாமல் குரானை ஓதி விட முடியாது. அடுத்தது 45 கிப்லா. கிப்லா ஏற்கனவே கிப்லா பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டோம்ப்பா. உங்களுடைய கிப்லாவையே, உங்களுடைய வீடுகளையே நீங்கள் கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள். ஏற்கனவே 1087 பார்த்துருங்க, 1087 பார்த்துருங்க. நிறைய சொல்லி கொடுத்துட்டா திருப்பி சொல்ல தேவையில்லை. 46 தூதருடைய கிப்லா. இப்போ தூதருடைய கிப்லா என்ன செய்ய போறீங்கப்பா? அவர்கள் என்னதான் அத்தாட்சியை கொண்டு வந்து காட்டினாலும் நபியே உம்முடைய கிப்லாவை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் என்று சொல்றார். 2ல் 145 2ல் 145 சொல்றார். நபியே எந்த அத்தாட்சி ஆயத்தை போட்டு காட்டினாலும் சரி, அவர் ஒரு கால் உம்முடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். இப்ப தூதரை தனியை பின்பற்றன்னு, அப்புறம் தூதரை கிப்லாவை பின்பற்றணும். வாத்தியுல்லாஹ் வாத்தியு ரசூல், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள். இப்ப தூதரை கிப்லாவை பின்பற்றுங்கள். 2ல் 145 தூதரை கிப்லா இது. சரி, அடுத்தது 47 குர்பான். அடுத்தது குர்பான். இதுக்கு அர்த்தம் தெரியாது. இதுக்கு அர்த்தம் தெரியாது. அது என்னென்றே புரியாது, எவனுக்கும் புரியாது. அந்த விஷயம் என்னென்ன புரியாது. இதான் ஒரு புது விஷயம் சொல்ல கேட்டுக்கிறங்க. ஆதமும் அவருடைய மகனும் மனைவி குடும்பம் வந்துருச்சு. இங்கே வந்துருச்சு. இப்போ நல்ல நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க, பூமிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு வானத்தில் சொர்க்கம் இருந்துச்சு, அங்கேயும் தள்ளி விட்டான்னு பேசுகிறாங்க கிடையாது. அங்கே இறங்க அங்கே வச்சு கிடையாது. பூமியை தான் இல்லை சொர்க்கம் அதை வச்சு வாழ வச்சான். இப்போ அது பூமி சாதாரண பூமியை போச்சு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய பூமி ஆகிட்டான். ஆதம் ஷைத்தான் பேச்சை கேட்ட பிறகு. இது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், விஷயத்துக்கு அப்புறம் சொல்கிறோம். இப்போ குர்பான் இதாங்க முதல் பேசிய முதல் பேச்சு, முதல் சொல். உலகத்தை ஆரம்பித்த பிறகு ஆதமையும் மனைவியும் பிள்ளையை படைத்த பிறகு செய்த முதல் காரியம், முதல் பேச்சு குர்பான். ஆரம்பத்து உலகத்தை ஆரம்பிக்குது. எது ஆரம்பிக்குது? குர்பானில் ஆரம்பிக்குது இந்த உலகம். அப்படியாவது பார்த்து சிந்திச்சு அப்போ எடுத்தீங்களா? 5ல் 33 36 25 29 ஒரு 5 எடுங்க. 27 5ல் 27ப்பா சொல்கிறேன், கேட்டுக்கிறங்க. எப்படி ஓதுன்னு கேட்டுக்கிறங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் இந்த உலகத்துக்கு முதல் வார்த்தை வருது எது? குர்பான்.
செயல் குர்பான் தான். அர்த்தம் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. அது தேவையில்லாமல் நாசமாய் கெட்டு குற்றச்செயலாய் ஆடை வெட்டுறது, மாடை வெட்டுறது, கேமல் வெட்டுறதுன்னு போட்டு தான் குர்பான் கேட்டு குற்றச்சாயிட்டாங்க. இன்னைக்கு குறை அழிஞ்சு போச்சு, குறை அழிஞ்சிருச்சு. குரானே குர்பானி ஆகிட்டாங்க இன்னைக்கு. முடி போச்சு கதை. ஒன்றும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, எதுவுமே தெரியாது. 1.8 மில்லியன் 18 லட்சம் பேர் போனாங்களாம். பெரும் மகத்தான் அறிவாளிகள் போய் சுற்றிட்டு வந்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. எவனா குரான் படித்தவன் நான் கேள்வி கேட்டால் கதை முடிஞ்சிச்சு. எது அந்த 18 லட்சம் பேர் போனாங்களே, அவர் கதை முடிஞ்சிச்சு. எவனுக்கும் தெரியாது, செய்யவனுக்கும் தெரியாது. நீ அடுத்த வருஷம் போய் இன்னைக்கு நிற்கிறாங்களோ அவனுக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு மனித கூட்டமாக இது. இப்போ என்ன போட்டிருக்குது? ஆதமுடைய நம்பர் சொல்லுங்க. 5:27 எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். படி. ஆதமுடைய 2 குமாரர்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பியும். அவ்விருவரும் குர்பானி நெருக்கமாக்கி வைக்கும் போது கொஞ்சம் ஃபுல் விஷயம் தேவையில்லை. இப்போ உலகத்துக்கு வந்தாச்சு. மக்க பெண்களே நல்லா கேட்டுக்கிறோமா? நீங்கள் கேட்டுக்கிறோமா? இப்போ ஆதமும் அவர் மனைவியும் ஆண்டவன், நீங்கள் இருக்க லாயக்கு கிடையாது, உனக்கு பூமி தான் லாயக்குன்னு சொல்லி அந்த பூமியை ஆக்கிட்டான். சொர்க்க வாழ்க்கை போயிடுச்சு. குழந்தை பிறந்தது. 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இப்போ அவங்க சரித்திரத்தை சொல்றான். குர்பானை ஆக்கிய போது, குர்பான் ஒரு விஷயம் அந்த 2 பேரும் தான் தெரியும். யாருக்கு? ஆதமுடைய மக்கள் 2 பேர் தான் தெரியும் குர்பான் என்னன்னு தெரியும். பார்த்து முதல் வார்த்தை என்ன பேசப்படுது பார்த்தீங்க உலகத்தில்? இப்படியாவது கண்டுபிடிச்சிங்களா? இப்படிலப்பா குரான் ஓதுன்னு என்னம்மா செய்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? எவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொல்லிருக்காங்க தெரியுமா? எனக்கு சொல்லிருக்கலாம். இந்த வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தை பாருங்க, இது அப்படி சொல்லி விஷயத்தை சொல்லியிருக்கலாம். எனக்கு வரைக்கும் படித்தது இது ஓதுனது ஒரு வருஷம் ஓதுனது வீணாக்காம அழகா ஓதுனது எனக்கு சந்தோஷம் இருக்குமே. ஒரு ஆம்பளையும் படிக்கல, ஒரு பொம்பளையும் படிக்கலப்பா, யாரும் படிக்கலப்பா. தனக்குத்தானே நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாரும் எப்படி ஓதுன்னு பார்த்தீங்களா? முதல் வார்த்தை எது? குர்பான். எழுதிக்கிறங்க. வாழ்க்கை உலகத்தில் பேசப்பட்ட முதல் வார்த்தை குர்பான். ஆதாரம் அந்த இருக்கு, பார்த்துக்க. இப்போ என்ன சொல்லுவீங்க நீங்க? அர்த்தம் தெரியாது. இன்னைக்கு அர்த்தம் தெரியாது. அவங்க அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. ஆதமுடைய மக்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. இந்த இருக்கு ஆதமுடைய மக்கள் தான். யாபனி ஆதமுடைய மக்களே அங்கே கூப்பிடுறான். எல்லாம் மக்கள் கூட்டம் தான். மக்களே கூட்டம் எல்லாம் உண்ணானவன் மக்கள் கூட்டம். ஜாகில் கூட்டம், முட்டாள் கூட்டமாக இன்னைக்கு உலகம் போல பிரிஞ்சு இருக்குது. சுத்துதுங்க, 6 மாதமா இதுவும் தெரியுதுங்க. என்னத்தை சொல்றது? இப்போ பார்த்துட்டு விஷயத்தை பார்த்துட்டீங்கல்ல. முதல் வார்த்தை பேசப்பட்டது குர்பான். அதே போல் முதல் செயல் அது இந்த குரான் இருக்குது. உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். நான் நீ கண்டுபிடிக்க. முதல் வார்த்தை இந்த குரான் சொல்ற முதல் வார்த்தை பேசப்பட்டது குர்பான்னா, அதே போல் முதல் செயல் என்ன செயல் அது குரான் இருக்குது. கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அடுத்த பார்ப்போம். 48 தஹஜ்ஜத். டோட்டலா ஒன்றும் முடியாது போங்கனால நான் சொல்ல போறது இல்லை. எழுதி வச்சுருங்க. தஹஜ்ஜத் அர்த்தம் தெரியாது, விளக்கம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அடுத்தது 49 லைலத்துல் கத்ர். 49 நம்ம எல்லாம் நம்பர் போட்டு வந்துருக்கோமா? எல்லாத்தையும் நம்பர் போட்டு 49 லைலத்துல் கத்ர். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவில் அது இறங்கியது. படி எடுத்துக்கப்பா. 97 சூரா நம்பர் 97 எடுத்துக்கிறங்க. பார்த்துக்கிறங்க. என்னதான் அல்லாஹ் சொல்றான், நம்ம என்னதான் டான்ஸ் ஆடிட்டு பார்த்துக்கிறங்க. நிச்சயமாக நாம் லைலத்துல் கதரில் இறக்கினோம்.
குரான் அடிச்சிருங்க. குரான் போட்டு அடிச்சிருங்க. குரான் வார்த்தை இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் போட்டிருக்குது. இவன் குரான் இருக்கணும்னு தப்பு சம்பந்தம் இல்லாத குறைதவங்க சேர்க்குறான். பார்த்துக்கிறீங்க எப்பேற்பட்ட கெட்டவராக இருந்தால் இப்போ செய்வார் பாருங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஒன்று, இல்லை நான் சொல்கிறேன் இதான் அர்த்தம் எழுதுறான். இதை நீங்கள் அதான் ஆரம்பத்தான் சொல்லி எல்லாம் திருத்தி ஒழுங்காக திருத்திக்கிறீங்க. இன்னா அன்ஸல்நாஹு நிச்சயமாக இறங்கியது. எது இறங்கியது? இறக்கணும். ஃபீக்கு அர்த்தம் விட்டான். என்ன போட்டிருக்குது? கண்ணியமிக்க. இல்லை லைலத்துல் கத்ர். நான் அதில் தான் போடுறேன். இப்போ இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அது ஃபீ என்பது அது நிச்சயமாக அது இறங்கியது. இந்த ஃபீக்கு பக்கத்தில் அரபி பக்கத்தில் அது போடுங்க. இப்போ எதுன்னா முக்கியம் நல்லா புரிஞ்சு எப்படி ஓதணும் எப்படி எழுத புரிஞ்சுக்கிறங்க. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ அது இறங்கியது. ஒழுங்கா படிக்கணுப்பா அந்த ஃபீ பக்கத்தில் அது குரான் எழுதிக்கிறங்க. அது இறங்கியது. எது இறங்கியது? எது இப்போ இறங்கியது? தெளிவாக அந்த குரானில் அர்த்தம் இருக்குது. அதுண்டா இன்னும் என்ன வேணும் பார்த்தீங்களா? தெளிவாக அந்த அதுண்டா எதுன்னு குரானில் தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த சூறாலே சொல்லிடுறாங்க. போக தேவையில்லை. என்ன செய்ய போறீங்க? நான் ஓதுறது நீங்கள் பார்த்து டிக்ஷனரி பார்த்து நான் ஓதுறது கிடையாது. யார்கிட்டையும் நான் கேட்டதே கிடையாது. குரான் அர்த்தம் கிடையாது. எல்லாம் பார்த்தேன். ஆண்டவன் தான் கேட்குன்னு ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டுச்சுல, அதுலேயே என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சு போயிடுச்சு. வேகமாக கேட்டதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துட்டுருக்குறான். உங்கள் சொல்லி கொடுக்குறதுனா என்ன பிரயோஜனம் தான் எனக்கு தெரியல. என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்வீங்க சொல்லுங்களா? சொன்ன என்ன செஞ்சிருவீங்க? அதனால் நீங்களே கண்டுபிடிக்கணும். நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே செய்யணும். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரில் அது நிச்சயமாக இறங்கியது முதல் நாள். அடுத்தது ஒமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். ஒமா அத்ராக லைலத்துல் கத்ர் என்ன என்பதை நீர் அறிவீரா? இப்போ ரசூல் சொல்றான் லைலத்துல் கத்ர் என்ன என்பதை நீர் அறிவீரா? அதை பற்றி பார்த்தீங்களா? இப்போ அறிவீரான் நம்மளை கேட்குறான். என்னப்பா நீ ஓதுனீங்களே லைலத்துல் கத்ர் என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டு அவனை பார்த்தெல்லாம் கேட்குறான். அப்போ ரசூல் மாதிரி இரவு பகல நின்று அல்லாட்ட ஓதி அவன்கிட்ட உதவி கேட்டு ஞானத்தை கேட்டு அறிவை கேட்டு இரவெல்லாம் சுஜிது செய்து கேளுங்க சொல்லி தருவான். என்னவென்று நீ அறிவீரா? ஒமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்ன என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அர்த்தம் பத்தீங்களா? என்ன சொல்ற பார்த்தீங்களா? லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்னன்னு தெரியாது. எது இறங்கியது அதுவும் தெரியாது. இப்போ 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்லிட்டான். என்னப்பா 1000 மாதங்கள் சிறந்தது? என்ன கண்டுபிடிங்களா? கண்டுபிடிச்சிக்க. என்னப்பா 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டானே. என்ன செய்யறது பார்த்தீங்களா? என்ன இந்த மாதிரி சொல்றானே. அப்படியாவது நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? ஏமா ஏதாவது செஞ்சீங்களா? சரி யோசிச்சா பார்த்தீங்களா? ஏன் இந்த மாதிரி சொல்லுகின்றான் என்றால் யோசிச்சு பார்த்தீங்களா? என்னப்பா செய்ய போறீங்க? இப்ப அடுத்தது தனஸ்ஸலுல் இறங்கிறார்கள். வல் மலாயிக்கத்து மலக்குகளும் ஒரு ரூஹு ஜிப்ரீலும். ஜிப்ரீல் ஒருத்தர் நிறைய மலக்குகள் இறங்குகின்றார்கள். அதில் இறங்குகின்றார். தனஸ்ஸலுல் வல் மலாயிக்கத்து ஒரு ரூஹு ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம். ஃபீஹா அதில்
படிக்க தமிழ் படி. ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம். நான் படிக்க தமிழ் படி. தாம் இறைவனின் கட்டளையின்படி சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சகல காரியங்களுடன் அதில் இறங்குகின்றார். யார் இறங்குறது? இத்தனை மலக்குகளும், மலக்கு எண்ணிக்கை எவ்வளவு தெரியல, மலக்குகளும் ரூஹ் ஜிப்ரீலும் இறங்குகின்றார். சகல காரியங்கள் ஆட பெரிய வேலை கொடுத்து அனுப்பிச்சிக்கிறான் இந்த பூமியில. இந்த வேலை செஞ்சுட்டு வாங்க அனுப்புறான், வந்து இறங்குறாங்க. சகல காரியங்களுடன் இறங்குகின்றார்கள். தனஸ்ஸலுல் வல் மலாயிகத்து வர் ரூஹ் ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். ஃபுல்லா படிக்க தமிழ்ல அந்த கடைசி சலாம் அது அந்த இது ஃபுல்லா படிக்க. அதில் மலக்குகளும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். என்ன காரியம் தெரியுமா உங்களுக்கு? என்ன காரியம்னு அந்த குரான் அதிலே போட்டிருக்குதுப்பா. சொல்றேன், அப்படி சொல்றேன், அந்த குரான் இருக்குதுப்பா. என்ன காரியம் தெரியும்? எது இறங்கியது? 1000 வருஷம்னா என்ன? சகல காரியங்கள்னா என்ன? அவ்வளவு அந்த 4 ஆயத்தில் இருக்குதுப்பா. இன்னும் என்ன பண்ண உங்களுக்கு? சகல காரியங்கள் இறங்குகின்றார்கள். அப்புறம் சலாம் சலாம். அடுத்தது அது ஃபஜ்ர் வரை இருக்கும். அது ஃபஜ்ர் வரை இருக்கும். சலாம்னு ஒரு வார்த்தை, ஃபஜ்ருன்னு ஒரு வார்த்தை, 1000 மாதங்கள் ஒரு வார்த்தை, இந்த 2 பேர் இறங்குறாங்கன்னு ஒரு வார்த்தை, சகல காரியங்கள் இறங்குகிறாங்க ஒரு வார்த்தை. அது இறங்கியது. என்ன சொல்ற? நான் இப்ப சொல்லிட்டேன், அதுலயே அர்த்தம் இருக்கு. அந்த சூறாவிலேயே நான் கேட்ட கேள்வி அனைத்துக்கும் அதுலேயே அர்த்தம் இருக்குது. வேற எங்கேயும் போக தேவையில்லை, வேறையும் பார்க்க தேவையில்லை. இது எப்படிப்பா நான் கண்டுபிடிச்சேன்? யாருப்பா சொல்லி கொடுத்தது? அப்ப எப்ப நீ ஓத போறீங்க, கத்துக்க போறீங்க? எப்ப ஓத போறீங்க? முடிச்சாங்க 50 கௌசர். கௌசர். இன்னா அன்சல்நாஹு இன்னா அஅதைனா கல் கௌசர். நிச்சயமாக நான் உமக்கு கௌசரை கொடுத்துள்ளோம். கௌசர் என்ன அர்த்தம்? ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நிச்சயமாக கௌசரை நாம் கௌசர் நீட் தடாக என்ன போட்டிருப்பாங்க அவங்க, அதை அடிச்சுட்டு கௌசரை கொடுத்தோம். அதே அரைப்பாதி பண்ணுவாங்க. நிச்சயமா நாம் கௌசரை கொடுத்தோம் எழுதி, கௌசரை எழுதிருங்க. இப்போ திருத்திக்கிறேன். இதே மாதிரி குர்ஆன் முழுவதும் திருத்தீங்க. நிச்சயமாக நாம் கௌசரை கொடுத்தோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃபஸல்லி லிரப்பிக. சல்லின பின்பற்றி, உம் இறைவனை பின்பற்றி. அடுத்து தப்பா இருப்பாருங்க. ஒன்ஹர். ஒன்ஹருக்கு என்ன பண்ற பாத்தீங்களா? எல்லா அக்கௌண்ட் தப்பா போட்டு என்ன பண்ணுதுமா? குர்பானியும் கொடுப்பீரா. குர்பானி கொடுப்பீரான்னு போட்டிருக்கு பாருங்க. முட்டாள் சேவை பார்த்துருக்கு. யாருக்கு குர்பான் ஒன்றும் தெரியாது. குர்பான் வச்சுட்டான் பாத்தீங்களா? திருத்தனீங்களா? அந்த குர்பான் அடிச்சுட்டு ஒன்ஹர் தியாகம் எழுதியது. தியாகத்துக்கு தயாராக இருப்பீராக ஃபுல் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஆகவே அல்லாஹ் உமக்கு நிச்சயமாக கௌசரை கொடுத்திருக்கின்றான். ஆகவே இறைவனை பின்பற்றி சல்லி. ஃபஸல்லிக்கு பின்பற்றி எழுதிருங்க. ஃபஸல்லி பின்பற்றி. நீங்க டிக்ஷனரி பார்த்துலாம் உட்கார முடியாது. டிக்ஷனரி விட்டுட்டு எனக்கு வேண்டியது அல்லாஹ் தான் டிக்ஷனரின்னு சொல்லிட்டு வரும். இல்லாட்டி புரியாது. எல்லாத்தையும் டிக்ஷனரி பார்த்துலாம் நீ இது முழுவதும் ஞானம் நிறைந்த வார்த்தை, ஞானத்துக்கு இது டிக்ஷனரி எழுத முடியாத. என்ன டிக்ஷனரி பார்த்து பேசுகிறீங்க? அதான் அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான். அதுதான் நிற்கணும். கேள் அல்லாட கேள். நீ தூய்மை மட்டும் ஆயிக்க, தூய்மை ஆயிக்க உனக்கு சொல்லித்தரோம். ஆகவே இறைவனை பின்பற்றி எந்த ஒரு தியாகத்துக்கும் தயாராக இருப்பீராக அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண.
அடுத்து என்னமா இருக்குது? 51. அதை கம்ப்ளீட் பண்ணுங்கம்மா. அதை இன்னும் எத்தனை கம்ப்ளீட் பண்ணுங்க. முதல்ல நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் கொடுத்திருக்கின்றோம். எனவே இறைவனை பின்பற்றி எந்த விதமான தியாகத்திற்கும் நீர் தயாராக இருப்பீராக. அடிச்சுங்கப்பா, இந்த குர்பானி போட்டிருப்பா அடிச்சிருக்க. எவனுக்கு இன்னைக்கு அர்த்தம் தெரியாது, என்னென்றே விஷயம் என்னென்றே தெரியாது, அது என்ன விஷயன்றே தெரியாது. எழுதிட்டாங்க. கேட்டால் குர்பானி கொடுத்தா ஆத்மா வெற்றது போட்டாங்க. சரி, அடுத்தது. நிச்சயமாக உம்முடைய பகைவன் அவன்தான் சபிக்கப்பட்டவன். இப்போ இது கௌசருக்காக இந்த ஆயத்துக்காக. அடுத்தது படிங்கம்மா. 51. ஏழை கொடுத்துள்ளோம். நிச்சயமாக நாம் ஏழை கொடுத்திருக்கின்றோம். 7 அது வந்து 15ல 87, 15ல 86 வெளியே வருது. 15ல இன்னும் ஆத்தைக்கு சப்வர்ட் என்ன போட்டு கரப்பி ஏதாவது படிங்க. 15ல 87 86 என்ன 15ல 87 எடுத்துருங்கப்பா. 15ல 87, 15ல 87. இப்போ அரபில படிக்கிற கேளுங்க. வலகது ஆத்தைனாக, வலகது ஆத்தைனாக, நிச்சயமாக நாம் கொடுத்திருக்கின்றோம். சபுஹன், சபுஹன் ஏழை கொடுத்து. மினல் மசான் அடிக்கடி ஓதக்கூடிய குர்ஆனையும் மகத்தான குர்ஆனையும் கொடுத்திருக்கின்றோம். மகத்தான குர்ஆனை அடிக்கடி ஓதக்கூடிய இந்த குர்ஆனையும் ஏழையும் 7 கொடுத்து. என்னப்பா 7? ஏதாவது தெரியும் உங்களுக்கு? 7 கொடுத்திருக்கின்றோம். ஏதாவது தெரியும் உங்களுக்கு? என்ன எந்த டிக்ஷனரி பார்க்க போறீங்க? அதில் எந்த ஆலிம் சாஹிப் கேட்க போறீங்க? எந்த ஆலிம் கேட்க போறீங்க? என்ன 7? 7 என்ன என்ன 7 7 வலக்கது ஆத்தைனாக சபுஹன் ஏழையும் அடிக்கடி ஓதக்கூடிய இந்த குர்ஆனை அடிக்கடி எப்பொழுதும் ஓதக்கூடிய இந்த மகத்தான குர்ஆனையும் கொடுத்திருக்கின்றோம். புரியுதா? சரி, அப்ப பார்த்துக்கிறோம். அடுத்த நம்பர் என்ன? 52. 7 வழியுடைய வானத்தில். இப்ப 7 வழிகளை உடைய வானத்தில் ஒரு வார்த்தை வருது குர்ஆன்ல. என்ன 7 வழி? அதுல 7, இதுல 7 வழி. என்ன செய்ய போறீங்க? நிறைய 7 சம்பந்தம் 7 வச்சு நிறைய ஆயத்துகள் இருக்கின்றன. 7 வானங்கள், அதையும் பார்த்துக்கணும். 7 வானங்கள் 7. இந்த இப்போ நீங்க வந்து இதை இப்போ ஒரு 2 பேஜ் திருப்பி 7ன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த 3 எழுதிக்கிறங்கப்பா. இந்த நம்பர் எழுதிக்கிறங்க. 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறோம், அதையும் எழுதிக்கிறங்க. இந்த இன்னும் என்ன 7 சொன்ன? இந்த 7 எழுதிக்கிறங்க. 7 வழிகளுடைய வானம், அதையும் எழுதிக்கிறங்க. இப்படி தான் ஹெட்டிங் போட்டு அந்தந்த ஹெட்டிங் கிட்ட விழுத்து வந்து அவங்க ஈஸியாக படிச்சுக்க என்ன விஷயம் எந்தெந்த ஹெட்டிங்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 53. 50,000 ஆண்டுகள். இப்போ 50,000 ஆண்டுகள்னு என்ன அர்த்தம் தெரியாது. இருக்கட்டும், வார்த்தை இருக்குது குரான்ல. என்ன அர்த்தம், எதை சொல்றாண்டவன்? சரி, அடுத்த நம்பர் 54. நாபிலதன். நாஃபிலதன் இது ஒரு வார்த்தை. எது வருது தெரியுமா? இதில் 2172லையோ 73லையோ வருது. 21 நாஃபிலதன். 2 பிள்ளைகளை கொடுத்தோம் இப்ராஹிமுக்கு. நாஃபிலாக 2 பிள்ளைகளை கொடுத்தோம் என்று அது வருது. 2172ல் அரபியத்தை பார்த்துக்கோங்க. 2172 73 2 இருக்கீங்க.
அது இப்போ 17ல் 79 80 நார்பிலத்தன் சாதிச்சத்தில் நார்பிலத்தன் 2 வார்த்தை வருது. இப்போ அதுக்கு பார்த்துக்கோங்க. 21 72 73 படிக்கணும். 21 72 படிக்கலாம். இன்னும் நாம் அவருக்கு இசாக்கையும் மேலதிகமாக யாக்கோபையும் அளித்தோம். மேலதிகமாக அடிச்சிருக்கப்பா. அடிச்சிட்டு நாஃபிலத்தன் இசாக்கையும் யாக்கோபையும் கொடுத்தோம். மேலதிகமாக விளக்க சொல்றாரு. மேலதிகமாக கொடுத்தாரு. நாஃபிலத்தின் இடத்துல நாஃபிலத்தின் போட்டுக்கிறங்க. அதை அடிச்சுட்டு நாஃபிலத்தன் அர்த்தம் பாருங்க. அர்த்தம் பாருங்க. அது மேலதிகமான அர்த்தமா அல்லது வேற அர்த்தமா நீங்களே கண்டுபிடிக்கணும். 55 பிடரி நரம்பை விட சமீபம். பிடரி நரம்பை விட சமீபமாக அவன் இருக்கின்றான். இவன் உன் வீட்டிலே உட்காந்துறான்ப்பா. 20 நாள் வீட்டில் இருக்கிறீங்க. உங்களோட எப்போதுமே இருக்கிறான். இவனை தூக்கிக்கிட்டு நீங்கள் பள்ளியாசல் ஓடுறீங்க. என்ன செய்ய போறீங்க வச்சுக்கிட்டீங்க? ஏன்ப்பா 24 நாளும் வீட்டில் இருக்கிறீங்க. அப்போல்லாம் சும்மா விட்டுட்டு இவனை தூக்கிக்கிட்டு நீங்கள் ஓடுறீங்களா? பள்ளியாசல் தொழுவ போறேன்ட்டு என்ன அர்த்தம் புரியலையே. என்ன அர்த்தம்? பிடரி நரம்பு சமயம் அர்த்தம். அடுத்தது 56 எஸ்ஸர்னல் குர்ஆன். எஸ்ஸர்னல் குர்ஆன். அதில் நீங்கள் 54:17 எழுதிருக்கப்பா. எஸ்ஸர்னல் குர்ஆன். குர்ஆனை எளிதாக வைத்திருக்கின்றோம் சொல்லிட்டான். என்ன எளிதாக கண்டுபிடிச்சிங்க? இப்போ எளிதாக சொன்ன பிறகு என்னப்பா கண்டுபிடிக்க சிரமம் ஒரு கஷ்டம் உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அடுத்தது எழுதிருங்கப்பா. 57 1000 மாதங்களை விட சிறந்தது. இப்ப நம்ம கேட்ட லைலத்தில் இருக்காது. என்ன 1000 மாதம் சிறந்தது? எனக்கு அடுத்தது 58 பிரதிநிதி என்ன வேலை? பிரதிநிதியா அவங்க படிச்சாம்பா. மனிதனை அல்லாஹ் தனக்கு பிரதிநிதியா படிச்சாம்பா. அவன் வேலை என்னப்பா? அவன் வேலை என்ன? என்ன வேலைப்பா அவனுக்கு தெரியாது. சரி, அடுத்தது 59 கடல் இதை பற்றி கடல் சி ஓஷன். இதை பற்றி சொல்ல முடியுமா அவங்களால? கடல் அதை பற்றி தான் சொல்ல முடியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன்ப்பா. 24 மணி நேரமும் 12 மாதங்கள் கடலில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த உலகம் போல எல்லா சீசன்லையும் அந்தந்த ஊரில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்போ எந்தெந்த ஊரில் மழை பெய்யுதோ பக்கத்து கடலில் தண்ணி வந்து தான் இருக்கும். அப்போ 24 மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கடலில் எந்த குறையும் இல்லாமல் பெஞ்சிட்டு இருக்குது. ஊரில் பெய்யுத ஒரு இம்மியால் 1 இன்ச்சு மில்லிமீட்டர் உயர்ந்துச்சு தண்ணி. அந்த தண்ணி கடல் தண்ணீர் 1 மில்லிமீட்டர் 1 இன்ச்சு இல்லை, ஒரு சின்ன 1 மில்லிமீட்டர் தண்ணி உயர்ந்ததா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்களா? இவன் சொல்கிறான், இந்த முட்டாள் சைடு சொல்கிறாங்க, அந்த பக்கம் ஐஸ்லாந்து பக்கத்தில் பெரிய ஐஸ் மலை இருக்குதான். நான் கேட்டுக்கிறேங்க. இவன் சொல்ல கதை கேட்டுங்க, சைடு சொல்ற கேட்டுக்கிறேங்க, அல்லாஹ் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. அவன் சார் பெரிய பெரிய ஐஸ் மலைகள், இமய மேலே பெரிய ஐஸ் மலைகள் இருக்குதான். அதை உருக ஆரம்பிச்சிருச்சான், மெல்ட் ஆயிடுச்சான். அது உருகி தண்ணி கழுத்து வந்துச்சுன்னா கடல் மட்டம் உயர்ந்து பூமிக்குள்ளெல்லாம் தண்ணி அழிச்சிருன்னு சொல்கிறான். அவன் மடையன் சொல்கிறான். ஏன்னா டெய்லி தண்ணி கொட்டிட்டு தானே இருக்குது. மழை பெஞ்சா அந்த தண்ணியெல்லாம் உயர்ந்துருச்சு. அவனைய நான் கேட்குறப்ப அந்த சயின்டிஸ்ட்டை கேட்குறேங்கப்பா, நான் கேட்குறேன், ஐஸ் மேலே உருகி அது மெல்ட் ஆகி கடல் தண்ணி உயர்ந்துருமா? அவன் சொல்கிறான், இந்த மலையன் சொல்கிறான், சயின்டிஸ்ட் சொல்கிறான். நான் இந்த சயின்டிஸ்ட்டை கேட்குறேன், டெய்லி பெஞ்சிட்டு மழை நீர்லாம் பெஞ்சிச்சேன், ஏதாவது 1 மில்லிமீட்டர் அளவு தண்ணி உயர்ந்துச்சாப்பா கடல் நீர்? நீங்கள் யோசிங்கம்மா, தமிழ்மார்களே நீங்கள் யோசிங்க.
எப்படி குரான் ஓதன்னு ஆண்டவன் படைச்ச படைப்பு கடல் எவ்வளோ இருக்கிற ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது எப்படி இந்த மாதிரி மெக்கானிசம் எந்த மாதிரி படைச்சிருக்கிற ஆண்டவன் அது யோசிப்பாரு. என்ன சொல்ல போறீங்க நீங்க? என்ன சொல்ல போறீங்க? சரி, இப்போ அடுத்த நம்ம உதாரணம் சொன்னோம். இதே மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது. யோசிப்பாரு கிடைக்கும் நிறைய கிடைக்கும். அடுத்த 60 சிராத்தல் ஹமீத். சிராத்தல் ஹமீத் புகழுக்குரியவன் பாதை. ஹமீத் என்றால் புகழுக்குரியவன், சிராத்தல் என்றால் வழி. புகழுக்குரியவனின் வழி எது? புகழுக்கு வழி எது சொல்லுங்க பார்ப்போம். புகழுக்குரியவனின் தெரியாது, அல்லாஹ்வின் தெரியாது, எதுவுமே தெரியாது. சிராத்தல் ஹமீத் புகழுக்குரிய வழி அதுவும் தெரியாது. சிராத்தல் என்றால் வழி, ஹமீத் என்றால் புகழ். சிராத்தல் ஹமீத் புகழுக்குரியவனின் வழின்னு தமிழ்ல பக்கத்து போட்டு தெரியாதவங்க. அடுத்தது 61 ஷைத்தான். ஷைத்தான் அவன் பேர் இப்லீஸ் பா. இந்த இப்லீஸ் தான் ஆதம வழி தவற செய்தான்பா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஷைத்தான்னு பேர் வந்ததுப்பா. என்னைக்கு அல்லாஹ்வை எதிர்த்து பேச ஆரம்பித்து விட்டானோ அல்லாஹ் கொடுத்த பேர் ஷைத்தான். இப்லீஸ் தான் அவனுக்கு இந்த பேரை வச்சான். இந்த ஷைத்தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த ஷைத்தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? எல்லாம் கேட்குறேன், ஆண்களையும் பெண்களையும் கேட்குறேன். சொல்ல முடியுமா? ஒரு கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியான கேள்வி. இதா செய்வீங்களா? சரி, அடுத்த வார்த்தை 62 இரவை ஆடையாக ஆக்கினோம். இரவை ஆடையாக ஆக்கினோம். இரவை ஆடையாக ஆக்கினோம். அது தெரியுமா? சரி, அடுத்த நம்பர் பாருங்க. 63 நாபுது. நாபுது முதல் எழுத வந்துட்டேன், கடைசியில் வந்துச்சு நாபுது. நாபுது என்றால் வணக்கம். இது டிரான்ஸ்லேஷன் கிடையாது. வணக்கம் இப்போ ஏன் சொல்ல முடியாது? நாபுதுக்கு அர்த்தம் தெரியாது, சொல்ல முடியாது. வணக்கம் போட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், வணக்கம் அர்த்தம் சொல்லி பார்ப்போம். வணக்கம் அர்த்தம் சொல்லி பார்ப்போம். என்ன வணக்கம் அர்த்தம்? என்ன வணக்கத்தை எப்படி செய்யறது புரிஞ்சுக்கிறதுக்காக நாபுது சொல்லியே நீங்கள் படிங்க. பழக்கப்பட்டீங்க, வணக்கம் சொல்லியே படிச்சுக்கிறீங்க. நான் வணக்கத்தை அர்த்தம் தெரியாது. நாபுது ஒன்றில் ஈயாக்கனாவது ஒய்யாக்க, ஒன்றில் 4 நாபுது. அடுத்தது 64 நுசுக்கி. நுசுக்கி குல் இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிஸாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். 6ல 6வது சூராவில் 163 164 வருது. நுசுக்கேன்னு ஒரு வார்த்தை வரும், அதை பார்த்து கொள்ளுங்க. சரியா? சரி, அடுத்தது 65 முஸ்லீம். முஸ்லீம் இதா தெரியுமா? முஸ்லீம் அர்த்தம் தெரியுமா? முஸ்லீம் முஸ்லீம் சொல்றீங்களப்பா, அர்த்தம் தெரியுமா? தெரியாது. இந்த முஸ்லீம் இந்த வார்த்தை அர்த்தம் தெரியுமா? பார்த்தீங்களா? பேசுறீங்களப்பா, அர்த்தம் தெரியாம தான் பேசுறீங்க, ஒன்று புரியாம பேசுறீங்க, எது தெரியாம தான் பேசுறீங்க. சரி, அடுத்தது 66 மனாசிக். மனாசிக். இந்த மனாசிக் வார்த்தை 2ல 128ல வருது, பார்த்துக்கோங்க. மனாஸ் 2ல 128 வருது, பாருங்க. அடுத்த நம்பர் 67 உம்ரா. உம்ரா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்கா பூர்ணமாக்குங்கன்னு ஆண்டவன் சொல்றான். 2ல 196. உம்ரா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. யாராவது அர்த்தம் என்ன? உம்ரா என்ன அர்த்தம்? ஹஜ்ஜுக்கு அர்த்தம் தெரியாது, உம்ரா அர்த்தம் தெரியாது. சொல்லுங்க. 68 ஹஜ்ஜுல் அக்பர். ஹஜ்ஜுல் அக்பர் 9ல 3 ஹஜ்ஜுல் அக்பர். இந்த ஹஜ்ஜுல் அக்பர்னு வருதுலாம, அது 9ல 3 எழுதிக்கிறங்க. படிச்சு பாருங்க என்ன சொல்றான் அல்லாஹ் என்பதை கவனமாக சிந்தியுங்க.
தெரியல. 69 அவித்தமரா. அவித்தமர நல்லா புரிஞ்சுங்க. இந்த வார்த்தை முதலா நீங்க தான் இப்ப கேள்விப்பறீங்களா? ஓதாலும் சரி ஓதாட்டாலும் சரி ஓதிக்கொண்டிருக்கிற மக்கள் இன்னைக்குதான் பாக்குறீங்க. அவித்தமர வார்த்தை இருக்குது. இதுல 2ல 158 2ல 158மா எல்லா இடத்துக்கும் தன்மாரில் எல்லா இடத்துக்குங்க. நசி எடுத்துக்கிறங்க, சிராஜ் எடுத்துக்கிறங்க, அஸ்வாகர் எடுத்துக்கிறங்க. இது என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி சொல்றாங்க. முதல் லைன் அல்லாவுக்கு அடையாளமாக சஃபா மர்வான் இருக்குது. இப்போ அந்த படிச்சாச்சு. இப்போ படிச்சிடணும். அடுத்தது அவ்வீட்டை ஹஜ் அல்லது அவித்தமரா செய்கிறார்களோ. அதை பார்த்துங்க. ஹஜ் உம்ரா போட்டிருப்பாங்க. அந்த உம்ரா அடிச்சிருக்க அரபி வார்த்தை படிச்சு தெரிஞ்சவங்க அரபி வார்த்தை அவித்தமர வார்த்தைக்கு தான் எல்லாம் ஒழுங்கா பார்த்துக்கிறது. அவ்வீட்டை ஹஜ் அல்லது அவித்தமர செய்கிறார்களோ. ஹஜ் அல்லது அவித்தமர 2 வார்த்தை செய்கிறார்களோ. இன்னைக்கு தான் நீங்க பாக்குறீங்க அந்த வார்த்தையை. இன்னைக்கு தான் பாக்குறீங்க. அவன் உம்ரா போட்டு வச்சுட்டான். அடிச்சிருங்க. இந்த மாதிரி தமிழ் எழுதிக்கணும். அது அரபி வார்த்தை அப்படியே தமிழ்ல போட்டுக்கிறேன். அதே எழுதிக்கிறேங்க. இந்த 158க்கு ஒருத்தனுக்கு அர்த்தம் தெரியாது. அது என்னன்றே தெரியாது. போதுறீங்க எல்லாம் கேட்ட முசல்மான் முஸ்லிம் போயிட்டு இருக்கு. சரிதானே? அப்படி இருங்க. அடுத்து வருது 70 அல்லாவின் சின்னங்கள். நம்பர் 70 அல்லாவின் சின்னங்கள். இதுல குரான்ல நம்ம 22லயோ தெரிய வருது. அல்லாவின் சின்னங்களை யார் மேன்மைப்படுத்துகின்றார்களோன்னு வார்த்தை வருது. நம்பர் மறந்துட்டேன். நீங்க படிச்சிருப்பீங்க, போட்டுக்கிறீங்கப்பா. நீங்க பாட்டுக்கு அல்லாவின் சின்னங்களை மேன்மைப்படுத்துங்கள். என்னப்பா சின்னம்? அல்லாவின் சின்னம் அல்லாஹ்வுக்கு சின்னம் என்ன இருக்கின்றது? பாதி இப்போ 70 நம்பரை கொடுத்து 70 இப்போ 22ல சின்னங்களுக்கு அர்த்தம் எடுத்துட்டாங்க. என்னமா 22ல 32 அப்புறம் 36 22வது சூராவில் 22ல 36 எழுது. அதுல அல்லாஹ் சின்னங்கள் வரும், அடையாளங்கள் வரும். இப்ப என்னமா சொல்ல போறீங்க? இப்ப 70 வார்த்தைகள் உங்களுக்காக சொல்லணுமா? 70 வார்த்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இது ஃபுல்லா குர்ஆன்ல நிறைஞ்சிருக்குது, முழுமையா நிறைஞ்சிருக்குது. இது இல்லாம குர்ஆன் கிடையாது. என்ன செய்ய போறேன் மக்களே? என்ன செய்ய போறீங்கப்பா? என்னப்பா செய்ய போறீங்க? சொல்லி சொல்லி நினைப்பா. இன்னைக்கே முழிச்சு போயிருங்க இல்லையா? இன்னைக்கே முழிச்சு போயிருக்கல தொலைஞ்சு. அப்ப கியாமத்து நாள்ல அல்லாஹ் கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்னுடைய குர்ஆன் உன்னிடம் வந்தது, என்ன செய்தாய்? என்ன செய்தான்னு கேட்பானே. என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போறீங்க? இப்போ 70 உங்களுக்காக எடுத்து சைட் போட்டுருக்கிறேன். 2567 ஆயத்துக்கள் இந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் புரியாத ஆயத்துக்களும் விளக்கம் புரியாத ஆயத்துக்களும் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாத ஆயத்துக்கள் 2567 ஆயத்தை எடுத்து வச்சுக்கிறோம்ப்பா. 6235 ஆயத்துல 2567 ஆயத்தை ரெடியா வச்சு இன்னைக்கு அது 20 வருஷத்துக்கு புதிய எழுதி வச்சாச்சு. அதை காட்டணுமா? வேண்டாம். நிச்சயம் மயக்கம் போட்டு விழுந்து விடுவீர்கள். உங்களால் முடியாது. என்ன சொல்ல போறீங்க தம்பிமார்களே? தம்பி நசீர், அஸ்வாகனி, தம்பி ரசாக்கு, தம்பி சிராஜ் சாகா என்ன சொல்ல போறீங்க?
என்ன செய்ய போறீங்க? மற்ற பெண்கள் அனைவரும் என்ன சொல்ல போறீங்க? என்னப்பா சொல்ல போறீங்க? 70 சொல்லணும்ப்பா. சரிப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி உங்களுக்கு ரொம்ப நேரம் கேட்குறாங்க. எடுத்துங்க 11ல் 1 and 4 சொல்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். அது எப்படி அர்த்தம் எடுத்துன்னு சொல்லி தந்துடுறேன். இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாமல் எல்லாம் புரியாமல் பதில் தேவையில்லாத பதில். இப்படி செய்யாதீங்க தான் சொல்கிறோம். என்ன போட்டிருக்கு? 11ல் 1 and 4 அக்கீமி சலாத்த தரஃபியன் நஹாரி. நஹார் என்றால் பகல் பொழுது. தரஃபியன 2 முனைகள், 2 முனைகளின் பகலின் 2 முனைகளில் சலாத்தை நிலை நிறுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் 2 முனைகள் எனக்கு உதாரணம் காட்டிட்டேன். இந்த பகலுக்கு 2 முனைகள் என்று ஆண்டவர் சொல்றோம். சொல்றோம். பகலுக்கு 7 முனை, சுத்தி வெளிச்சமா. இப்போ உலகம் முழுவதும் வெளிச்சமா, பகல் பொழுது வெளிச்சமா இருக்குது. இந்த வெளிச்சத்துக்கு தான், இந்த பகல் பொழுதுதான், இந்த வெளிச்சத்துக்கு தான் ஆண்டவனுக்கு அல்லாஹ் சொல்ல 2 முனைகள். இப்போ அது வெளிச்சத்தை ஒரு பொருளாக நீங்கள் எடுத்துக்குது. பொருள், வெளிச்சம் என்பது பொருள். இந்த வெளிச்சம் எப்படி உண்டாகிறது? யாராவது சொல்லுவீங்களா? இந்த வெளிச்சம் எப்படி உண்டாகுது? சொல்லுங்க, சத்தப்பட்டு சொல்லுங்க. சூரியன் வந்தால் வெளிச்சம் உண்டாகின்றது. சூரியன் வந்தால் வெளிச்சம் உண்டாகின்றது. காலையில் 6 மணிக்கு நம்மளுக்கு சூரியன் உதயமாகுது. சாயங்காலம் 6 மணிக்கு சூரியன் சன்செட். Therefore 12 hours. இந்த 12 மணி நேரமும் பகல் பொழுது இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மட்டும் அர்த்தம் கிடைச்சிருக்குமே? பகலின் 2 முனைகள் 20 அர்த்தம் கிடைச்சிருக்குமே? யோசிச்சு சொல்றீங்களா? உங்க சிந்திக்கிறதுக்கு நேரம் தர்றேன். நீங்க சிந்திக்கணும், உங்க அறிவு வேகம் முன்னேறணும். இந்த பகல் பொழுது எப்படி ஏற்பட்டதுன்னு அவங்க சொன்னாங்க. சூரியன் வந்ததுனால பகல் பொழுது வெளிச்சம் உண்டான்னு சொன்னாங்க. இந்த வெளிச்சத்துக்கு தான் 2 முனைகள் இருக்கின்ற, 2 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு ஆண்டவன் சொல்லிட்டான். இப்போ சொல்ல முடியுமா அவங்களால? பாதி விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்ல முடியுமா? இப்போ சொல்றீங்களா? அடுத்த வாரம் வெயிட் பண்றேன்னா சொல்லுங்க. நீங்க முன்னேறணும், நீங்க சிந்திக்கணும். பாதி சொல்லிட்டேன். இந்த வெளிச்சத்தை என்ன மயிலுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லுங்கப்பா, பாதி சொல்லிட்டேன்ப்பா, உங்க அறிவை தூண்டி விட சொல்லிட்டோம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேசினில்லா நீங்கள் அழகான பதில் எல்லாம் சொல்றீங்க. எல்லாம் பதில் ஒழுங்காக எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க, மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். இது எங்க அந்த குரான் பையன் கிளாஸ் போஸ்ட் பண்ணுங்கப்பா, எல்லாம் பார்க்கட்டும். பேசினில்லா அடுத்த வாரம் இதோட நல்ல விஷயங்கள் வரப்போகுது, பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு கியாமத்தின் நாளை பற்றி சொல்ல போறோம். கியாமத்தின் நாள் எப்படிப்பட்டது என்பதை சொல்ல. கியாமத்தின் நாள் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல, நீங்கள் கியாமத்தினாலே உயிருடன் இருக்கும் பொழுதே பார்த்து விட வேண்டும். இதை நரக நெருப்பு கண்ணால் பார்த்துடணும். அது விஷயம் பேச போற அடுத்த வாரம். இப்போ இதுக்கு பகலின் 2 முனைகளுக்கு பேசினில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் சந்திப்போம்.